வேலே. My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நாம் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதேகுலிகள் இல்லையென்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். சகோதரனே, சகோதரியே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உடையவரே, இந்த அற்புதமான இந்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வாய்களால் அறிக்கை செய்தோம் தகப்பனே. இதோ இந்த முதலாம் யாத்திரையானது எங்களுக்கு ஒரு ஷாடோவா இருக்கிறது கர்த்தாவே. அது எங்களுக்கு 3வது யாத்திரையில் இருக்கிறதான பிரஜைகளுக்கு அது ஒரு நிழலா இருக்கிறது. இதோ அந்த நிழலில் தகப்பனே எங்களுடைய ஸ்தானங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தகப்பனே. இதோ அப்பேற்பட்ட மகத்தான காரியத்தை தகப்பனே நீர் அந்த முதலாம் யாத்திரையிலே அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்திருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீர். இதோ அப்பேற்பட்ட காரியங்களையும் செய்திருந்தும் தகப்பனே அந்த பிரஜைகள் அந்த ஒரு அவிசுவாசத்தின் காரியங்களிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த 3வது யாத்திரையில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தீர்க்கதரிசி ஆகிய பிரன்ஹாம் மூலமாக தகப்பனே நீர் ஒரு சவாரி செய்து அந்த ரோமன் கேத்தலிக் மேல் தகப்பனே நீர் ஜெயத்தை எடுத்தீர். அதே அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளா இருக்கிற வித்தானது அது உந்தி தளிகிறதா இருக்கிறது கர்த்தாவே. இதோ அப்பேற்பட்ட ஒரு சவாரியை நாங்களும் கூட இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் மேல் செய்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ தகப்பனே அதற்காகவே நீர் தகப்பனே மோசேயை நீர் அப்பா நீர் ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவனை நிறைவு கூர்ந்து ஒரு நாயகனாக, ஒரு ரட்சகனாக, ஒரு மீட்பனாக ஆண்டவரே அந்த ஜனத்தாருக்கு நீர் ஏற்படுத்தி வைத்து அந்த காலகட்டத்தில் அவனை வரவழைத்து தகப்பனே அவனை அபிஷேகித்து அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த வித்தை அபிஷேகித்து கர்த்தாவே அவனை அனுப்பி தகப்பனே அவனூடாக மகத்தான காரியங்களை செய்து கர்த்தாவே அவர்களை அழைத்து வந்தீர். அதே தேவன் இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். இதோ எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவே மோசஸ் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அடைந்திருந்தால் என்பதை பார்க்கும் பொழுது அது மகத்தான ஒரு ஸ்தானம் தகப்பனே. இதோ அந்த ஸ்தானமானது நீர் ஆண்டவரே இந்த காலத்தில் உம்முடைய மனவாட்டியாகிய சரீரத்திற்கு தந்திருக்கிறீர். இதோ அந்த காரியங்களை நான் நினைவு கூற கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இன்றைக்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தகப்பனே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வித்தை தட்டி எழுப்பும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஸ்தானங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற யாவரையும்
ஏதோ தகப்பனை அடியனையும் கூட என்னுடைய ரத்தத்தின்களை தாழ்த்தினேன் தகப்பனை. இதற்காக இங்க வந்திருக்கிற சகோதரிகளும் சகோதரிகளும் முறையிடுகிறார்களோ கர்த்தாவே, அந்த முறையை நீர் கேட்டு அப்பா அற்புதங்களை அதிசயங்களை செய்து அந்த காரியத்தின் ஊடாக நீர் மகிமைப்படுங்க. நீரே என்றிருக்கும் தேவனாகி கர்த்தர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் அசைவாடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கூட கொண்டு கொள்ளலாம். சோதனை சோதரியே, கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? போன வாரத்தில் அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தோம். நம்முடைய வில்லியம் ஒரு அற்புதமான ஒரு வரத்தை உடையவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு கோணத்துல நமக்கு பிரசங்கித்தார் இல்லைங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தோம். அதனால்தான் சோதனை சோரியே நீங்க என்ன பண்ணும், நீங்க ஜெபித்துக்கொள். முதலாவது என்ன பண்ணுவீங்க? சபைக்காக, எனக்காக, உங்களுக்காக நீங்க என்ன பண்ணும், அனுதினமும் காலையிலும் மாலையிலும் எப்பெல்லாம் ஒரு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நாடி நீங்க என்ன பண்ணும், ஜெபித்துக்கொள். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் மத்தியில கிரியை செய்வார். நீங்கள் தேவனுடைய அந்த யாத்திரையில இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார், உங்களை அவர் போஷிப்பார். அவருடைய வழிகளை நீங்க வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு அவருடைய வழிகளை நீங்க அவரை பின்பற்றும் போது அவரே உங்களை போஷிப்பார், அவரே உங்களை வழி நடத்துவார். சோதனை இன்றைக்கு நான் பேச போற செய்தியானது என்னன்னா தம் ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல். விசுவாசிக்கிறீங்களா? தம் ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மனவாட்டி என்கிற பிரஜைகள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஸ்தானத்தை அவங்க அடையாளம் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. The great position, நம்மளுடைய பொசிஷன் தெரியுமா? தேவன் அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த காரியத்தை மறந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம், மறந்து போயிருக்கிறோம். ஏன்னா சோதரியே அப்படிதான் ஒரு காலகட்டத்துல அங்க ஒரு கட்டமானது வரும்போது, ஒரு சோதனையானது வரும்போது சோதரியே மோசஸ் தன்னுடைய பொசிஷனை மறந்து போறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மோசஸ் என்ன பண்றாரு, தன்னுடைய ஸ்தானத்தை அவன் மறந்து போகிறான். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு, மோசே என்ன முறையிடுகிறாய், மோசே என்ன முறையிடுகிறாய், கடந்து போ. என்ன பண்ண, போயிட்டு அந்த கடலுக்கு என்ன பண்ணு, அதோட பேசு, அதுக்கு கட்டளை கொடு. அது என்ன பண்ணும், வழிகளை திறந்து உங்களுக்கு வெட்டாந்தரையில நீங்கள் நடந்து போக முடியாத வழிகளை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியம் புரியுதா சகோதரரே? பாருங்க, தேவன் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ற, பிராமிஸ் பண்றாரு இல்லீங்களா? பிராமிஸ் பண்ணும்போதே சோதரியே அற்புதமான ஒரு பிராமிஸ் பண்றாரு. அவருடைய சந்ததியை என்ன பண்றாரா தேவன், அவருடைய சந்ததியை பிராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போயிட்டு அங்க வாழும்படி அவர்களுக்கு என்ன பண்றாரு, 12 கோத்திரங்களுக்கு ஸ்தலங்களை பிரித்து கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அங்கதான் அவங்க போய் ஜீவிக்கணும், அங்கதான் அவங்க வாழணும். அது கர்த்தர் செய்த ப்ராமிஸ். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த ஜனத்தார் இப்போ அப்ரகாம் சந்ததி, அப்ரகாமுடைய குமாரன் யாரு, ஈசாக்குடைய குமாரன் யாரு, யாக்கோபுக்கு யாரு, 12 புத்திரர்கள். விசுவாசிக்கிறீங்க? கோத்திர பிதாக்கள். அந்த கோத்திர பிதாக்கள் என்ன பண்றாங்கன்னா யோசேப்பின் செய்தி என்ன பண்றாங்க, மறுதலிக்கிறாங்க. யோசேப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளாம யோசேப்பை புறக்கணிக்கிறாங்க. அப்ப புறக்கணிக்கும் போது தேவன் யோசேப்பை கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, உயர்த்துறாரு. எங்க? எகிப்துல பார்வோனுக்கு அப்புறமாக. விசுவாசிக்கிறீங்களா? பார்வோனுக்கு பின்பாக அவர் தாங்க உயர்த்தப்பட்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த அப்பேற்பட்ட ஒரு உயரமான உன்னதமான ஒரு பொசிஷனை அவர் யோசேப்பு பெற்றுக்கொள்றாரு. அப்புறமாக என்ன பண்றாங்க, அப்போ என்ன சொல்லுங்க, அவங்க அங்க அடிமையாக்கப்படுறாங்க. அப்படி இல்ல சோதரியே, அவங்களுக்கு தானியம் இருக்காது. அவங்க சாப்பிடுவதற்காக தானியங்கள் இல்லாம இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு காலமானது வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா யோசேப்பின் சமூகத்துல போயிட்டு அவங்க தானியத்தை கொள்ளும்படி போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி போன பிறகு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை என்ன பண்றாரு, வெளிப்படுத்திக் கொள்கிறார். வெளிப்படுத்திக் கொள்ளும் போது சோதரியே அவங்க அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிராமிஸ் லேண்ட்ல இருக்கிற எல்லா ஆட்களும் அவங்க எகிப்தை நோக்கி வருவாங்க. எகிப்துக்கு அங்க நல்ல ஒரு இடத்துல அவங்க வசிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கும் போது சோதரியே அங்க அவங்க
அற்புதமாக தேவன் அவர்களை வந்து என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். ஆனா யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வரார். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த பிறகு சகோதரியே அவர்களை வந்து அடிமைத்தனத்துல அவர்களை என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்கள எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அந்த பொசிஷன் எல்லாமே கட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை அடிமைகளாக நடத்தும்படி அந்த பார்வோன் ராஜா வந்து ஒரு யோசனை பண்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி சோதனை அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்கள 4 தலைமுறைகள் வந்து அவங்க அடிமைத்தனத்துல இருப்பாங்க. அதன் பிறகு தேவன் என்ன பண்ணுவார்? அவங்கள விடுவித்து அப்ரகாமோட பேசுறார். அவர் அப்ரகாம் வந்து ஒரு இடத்துல வந்து பலி செலுத்துவார். அந்த பலி செலுத்தும் போது சோதனை அங்க தேவன் வந்து அக்னிசூரியாக அந்த பலி மத்தியில அவர் கடந்து போறார். அந்த நேரத்துல அவர் சொல்லுவார், அவருக்கு யாரு? தேவன் அவருக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா 4 தலைமுறைகள் வந்து சந்ததி எகிப்து அடிமைத்தனத்துல இருக்கும். அப்புறமா என்ன பண்றேன்? என்னுடைய புயத்தினால, என்னுடைய பலத்துல, என்னுடைய வல்லமையினால அவர்களை விடுவித்து கொண்டு போறன்ற மாதிரி என்ன பண்ற? ப்ராமிஸ் பண்றேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப யோசேப் கூட ஒரு ப்ராஃபிட். யோசேப் கூட சொல்றாரு, உங்களை வந்து தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? இங்க இருந்து விடுவித்து கொண்டு போவார். உங்களை சந்திப்பார். உங்களை வந்து சந்திப்பாரு. கண்டிப்பா அப்படி சந்திக்கும் போது என்ன பண்ணுங்க? என்னுடைய எலும்புகளை நீங்க எலும்புகளை கூட இங்க வைக்காதபடிக்கு நீங்க எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது சகோதரரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மோசஸ் வந்து பிறக்கிறார். மோசஸ் வந்து அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யாரு? அப்ராம் என்ன பண்றார்? ஜெபிக்கிறார். அப்ராம் வந்து அந்த ஜனத்துக்கு தர்ற அந்த வேதனையை பார்த்து எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது. பேசின அடிப்பாங்க, கொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல வஸ்திரங்கள் இல்ல. இப்படிதான் அவங்க அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்பேற்பட்ட நேரத்துல வந்து அப்ராம் வந்து தன்னுடைய ஜனத்தாரை பார்த்து ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அடிமைப்படுத்துறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, ஏதாச்சும் கேட்டா கொலை பண்றாங்க. யாருமே அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவங்க யாருமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல சகோதரியே அப்ராம் சென்று என்ன பண்றாரு? அப்ராம் தன்னுடைய வீட்டில அவர் வந்து தேவ சமூகத்துல அவர் வந்து ஜெபிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி ஜெபிக்கும் போது தான் சகோதரியே ஒரு நாள் வந்து தூதன் பேசுறார். யாரோட? எஸ். ஏன்னா மோசஸ் தான் இப்போ ஒரு குமாரன் பிறக்க போறாரு. யாருக்கு? எஸ். விசுவாசிக்கிறீங்களா? அந்த 2 தம்பதிகளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போது அவன் யாரு? அவன் தான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அப்ரகாமின் சந்ததியை விடுவிக்கும்படி ரட்சகனா பிறப்பான்றது அந்த தூதன் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு சகோதரியே? அதன் பிறகு சகோதரியே அந்த மோசஸ் வந்து பிறக்கிற நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்து எப்படி பிறக்கும் போது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சாங்க, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதாங்க. சொல்றது புரியுதா? ஏரோது வந்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஆண் பிள்ளைகளை கொல்லும்படி என்ன பண்றாரு? ஆக்கனை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அதே மாதிரி பாருங்க சகோதரியே, இங்க மோசஸ் பிறக்கும் போது எல்லா ஆண் குழந்தைகளை வந்து கொல்லும்படி அங்க பார்வோன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? ஆக்கனை கொடுத்திருக்கிறார். ஆக்கினை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சகோதரியே மோசஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு குமாரன் தெரியுமா? அவர் வந்து தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு குமாரன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அது அற்புதமான ஒரு பாத்திரம். விசுவாசிக்கிற மோசஸ் பிறக்கும் போது ஒரு நோக்கத்துக்காக பிறந்தான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஜனத்தாரை வந்து ப்ராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தும்படியே ஒரு நாயகனாக, ஒரு ரட்சகனாக, ஒரு மீட்பனாக பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பிறக்கும் போதே ஒரு நோக்கத்தோட பிறக்கிறார். யாரு? மோசஸ். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி பாருங்க, அவன் பிறக்கும் போதே அற்புதமான ஒரு பிறப்புடையவன், அற்புதமான ஒரு வரத்தை உடையவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி பிறக்கும்போது சோனேஸ்வரியே அவன் பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தன்னுடைய அறிவு கூர்மையினால தன்னுடைய ஜனத்தாரை வந்து மீட்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்றான். சொல்றது புரியுதா? 40 வருஷங்கள் ஆன பிறகு அவன் ஒரு பெரிய ஒரு வாலிபனான பிறகு அவன் யாரு? அவன் வந்து யாரு? அப்ராமின் குமாரன் தான். ஆனா சோனேஸ்வரியே அங்க யாருடைய குமாரன் என்ன பண்றான்? இப்போ பார்வோனுடைய குமாரன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ
அவர் பிறக்கும் போதே ஒரு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. பாருங்க, அந்த நோக்கத்தை வந்து தேவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோசஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்லி அநேக செய்திகள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில முக்கியமான ஒரு காரியங்களை மாத்திரம் நான் பேசிக்கொண்டே போறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நல்லா கவனமா கேளுங்க. பாருங்க சோதனை, அதன் பிறகு மோசஸ் வந்து ஒரு வாலிபன் ஆன பிறகு அவன் வந்து நெக்ஸ்ட் பார்வோனா, எஸ் நெக்ஸ்ட் பார்வோனா நெக்ஸ்ட் பார்வோனா வந்தான். ஆமென். விசுவாசிக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் பார்வோனா அமரப்போவது அவர்தான். ஆனா சோதனேஸ்வரியே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் வேதனைப்படுகிற காரியத்தை பார்க்கிறார். ஆமென். யாரு? மோசஸ். தன்னுடைய ஜனத்தார் வந்து யாரு? தன்னுடைய ஜனத்தார் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த பார்வோன் குமார்த்தி வந்து அந்த ஜலத்துல வந்து அவன் எடுக்கிறான். விசுவாசிகள் அவனை எடுத்து வளர்க்கிறான். ஆமென். அவன் எடுத்து வளர்க்கும்படி தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய அக்காவுக்கு என்ன பண்றா? வேலை கொடுக்குறான். ஆமென். பாருங்க தேவன் எப்படி எல்லாம் வழி நடத்துறாரு தெரியுமா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க சோதனை அப்படி வழி நடத்தும் போது சோதனை அப்போ அவன் மோசஸ் பார்வோனுடைய பேரன் யாரு? மோசஸ். பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் யாரு? ஆமென். என்ன பண்றான்? யார்? மோசஸ். ஆமென். அப்ப சோதனை அந்த மோசஸ வந்து அவங்க அம்மாவும் அவங்க அக்காவே வளர்க்குறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி வளர்க்கும் போது சோதனை அவன் பெரியவனாகும் போது அந்த பெரியவனாகிற அந்த நேரத்துல சோதனை அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க? அவங்க அம்மா, நம்ம யாரு? எதுக்காக நீ பிறந்திருக்கிற? ஆமென். உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய உன்னுடைய பிறப்பு எப்பேற்பட்டது? எதற்காக நீ பிறந்திருக்கிற? ஆமென். தேவன் எப்படி வந்து நீ பிறக்கும்போது எங்களோட பேசினார் என்ற ஒரு காரியத்தை எல்லாமே அவனுக்கு சொல்லியிருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. சொல்றது புரியுதா? அப்படியெல்லாம் ஆமென். காரியங்களை சொல்லியிருக்கும். ஆமென். அப்ப அதன் பிறகு சோதரியே மோசஸ் வந்து தன்னுடைய அறிவின் கூர்மையினால தன் தாய் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு? அவரு கேட்டு அந்த ஜனங்கள் மேல பரிதாபப்பட்டு அந்த ஜனங்களை வந்து தன்னுடைய சுயபலத்துல விடுவிக்கணும், கொண்டு போகணுன்ற மாதிரி பாக்குறாரு. ஆமென். ஆனா முடியல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ ட்ரை பண்றாரு யாரு? மோசஸ். ஆனா தேவனுடைய காரியமானது இன்னும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு நேரமானது வரல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அதன் பிறகு சோதனை அவன் என்ன பண்றான்? ட்ரை பண்ணும்போது ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டு ஓடி போயிடுறான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்ப ஓடி போயிட்டு அவன் தேவனுடைய சமூகத்துல ஆமென். தேவனுடைய பர்வதமாகிய அந்த மலையில வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்றாருங்க? அங்கதான் சந்திக்கிறார். ஆமென். முச்செடியில சந்திக்கிறார். ஆமென். யார? மோசஸ். மோசஸ். இப்ப 80 வயசு அவருக்கு. யாருக்கு? மோசஸ் 80 வயசு சோதனை. இப்பதான் என்ன பண்றாரா? மோசஸ் வந்து தேவன் சந்திக்கிறார். ஆமென். எஸ், அந்த வசனத்தை படிக்கலாமா? ஆமென். பாருங்க, மோசே மீதியான் தேசத்து ஆசரணியா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரோ பெற்று வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன பண்றாரு? அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது சோரேஸ்வரியே அங்க ஒரு முச்செடியில தேவன் வந்து என்ன பண்றாரு? எஸ், ஃபயர்னால வந்து வெளிப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஃபயர்னால விழுந்து வெளிப்படும் போது அங்க பாருங்க, அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்ப தேவன் என்ன பண்றார்? இறங்கி வந்திருக்கிறார். யாரை விடுவிக்கும்படி? ஏன்னா ஒரு காலத்துல மோசஸ் தன்னுடைய பலத்தினால வந்து தன்னுடைய பராக்கிரமத்தினால தன்னுடைய வல்லமையினால மீட்டுக் கொள்ளணும்ன்ற மாதிரி பார்த்தார். ஆனா அப்ப முடியல. விசுவாசிக்கிறீங்களா? அவன் கற்றுக்கொண்டிருந்த சகல சாஸ்திரங்களை சகல சாஸ்திரத்தை வைத்து மீட்டுக் கொண்டு வரணும்ன்றத பார்த்தார். யாரு? மோசஸ். ஆனா முடியல. விசுவாசிக்கிறீங்களா? அதன் பிறகு சோதனை அப்போ அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? தன்னுடைய நாட்டை விட்டு போயிடுறாரு. தன் நாட்டை விட்டு போன பிறகு சோதனை எத்ரோவின் மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு அங்க ஒரு 2 குழந்தை ஆகுது அவருக்கு. 2 குழந்தான பிறகு என்ன பண்றாரு அவரு? அங்க தேவ பரமதமாகிய சொல்லுங்க அந்த மலையில வந்து ஆடுகளை மேய்க்கும் போது தேவன் அங்க வந்து முச்செடியினூடாக காட்சி அளிக்கிறார். அது என்னடான்ற மாதிரி போயிட்டு பாக்குறாரு கிட்ட. பார்க்கும்போது அவரோட பேசுறார். பாருங்க சொல்றாரு, அப்பொழுது பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க
பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்களை இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபோசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். புரியுதா சொல்லி அப்ப தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவர் செய்த இந்த ப்ராமிஸை வந்து நினைவு கூர்ந்து இப்போ அவர் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்து இப்ப என்ன பண்றாரு? இப்ப மோசஸ் ஒரு நாள் என்ன பண்றாரு? தன்னுடைய பலத்துல வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும், ரட்சித்து கொண்டு வரணும்ன்றத வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அது அப்பா என்ன பண்ணல, அவனுக்குள்ள ஒரு வித்து இருக்குது, விசுவாசத்தின் வித்து இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஒரு காரியத்திற்காக அவன் பிறந்தானோ அந்த காரியத்தின் வித்தானது அவனுடைய இருதயத்துல இருக்குது. அந்த வித்தை வந்து இப்போ தேவன் என்ன பண்றாரு? அனைட்டிங் பண்றாரு. சொல்றது புரியுதா? இப்போ தன்னுடைய இருதயத்துல ஒரு வித்து இருக்குது. அந்த வித்தை வந்து அந்த விசுவாசத்தின் வித்தை வந்து இப்போ தேவன் அனைட் பண்றாரு, அபிஷேகிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அபிஷேகித்து இப்போ அனுப்புறாரு. யார? மோசஸ் வந்து இப்போ அனுப்புறாரு. நான் சொல்றது புரியுதா? சொல்லியே அப்போ மோசஸ் வந்து, ஆண்டவரே நான் போறேன், இப்போ வந்து என்ன என்ன பண்ணிக்கிறீங்க? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வித்தை வந்து அபிஷேகித்தீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் அதை கண்ணார காணணும், நான் உணரணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. யார்கிட்ட? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி கேட்கும்போது மோசே என்ன பண்ணிப்போ? உன் கையில என்ன இருக்குது? உன்னுடைய கையில வந்து கோல் இருக்குது. அந்த கோலை கீழே போடு. அது பாம்பாயிடுச்சு. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பாம்பான பிறகு சோரே ஓடுறான் யாரு? மோசஸ். அப்ப ஓடும்போது மோசே வா, கிட்ட வா, மறுபடியும் அதை என்ன பண்ணு? தொடன்ற. தொட்ட பிறகு அது மறுபடியும் பிடித்துக் கொள்ளும் போது அது கோலாக மாறிடுச்சு. நான் விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் என்ன பண்றாரு? மறுபடியும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன பண்ண? நீ உன் மார்புல வந்து உன் கையை போடுன்றார். விசுவாசிக்கிறீங்களா? மார்புல வந்து கையை போடும்போது அவனுடைய சொல்லுங்க, அவனுடைய தோல் மேல பார்க்கும்போது குஷ்டம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? வியாதி இருக்குது, குஷ்டம். அது பாவத்துக்கு அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அது இரண்டாவது அடையாளம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி மறுபடியும் கை போடுறாரு. மறுபடியும் கை போடும்போது அங்க அந்த குஷ்டமானது நீங்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி ரெண்டு அடையாளங்களோட தேவன் அந்த மோசஸுடைய இருதயத்தில் இருக்கிற வித்தை வந்து அபிஷேகித்து அவனே உணரும்படி, அவனே தேவனுடைய காரியங்களை கண்களால் பார்க்கும்படி, தன்னுடைய சரீரத்தில் உணரும்படி தேவன் செய்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி செய்த பிறகு சகோதர சகோதரியே, அவன் அபிஷேகித்து தேவன் இப்போ எகிப்துக்கு போன்றார். போய் என்ன பண்ண போயிட்டு என்னுடைய பிரஜைகள் முன்னாடி வந்து நீ போய் பேசு, நான் உன்னை என்ன பண்ற உறுதிப்படுத்துறேன். நீதான் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி வந்த ஒரு தீர்க்கதரிசின்றத வந்து, நீதான் இந்த ஜனங்களை விடுவிக்க வந்த ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு காரியத்தை நான் என்ன பண்றேன்? உறுதிப்படுத்துறேன், நீ போன்றார். அப்போ அவர் எப்படி போறாரு? அவரு ஒரு விசுவாசத்தோட போறாரு, ஒரு அபிஷேகத்தோட போறாரு. அபிஷேகத்தோட போன பிறகு சோதனை சோதரியே அங்க போயிட்டு என்ன பண்றாரு? தன்னுடைய பிரஜைகளுக்கு முன்பாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு காரியத்தை வந்து அங்க வெளிப்படுத்துறார். தன்னுடைய அடையாளங்களூடாக தேவன் அங்க காரியங்களை செய்யும்படி அங்க பண்ற தேவனுடைய நாமத்தினால அங்க காரியங்களை செய்யறார் மோசே. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மோசேயை வந்து விசுவாசிக்கிறாங்க. விசுவாசத்த பிறகு சோரேஸ்வரியே மறுபடியும் அவர் எங்க போறாரு? பார்வோன் சமூகத்துக்கு போறாரு. பார்வோன் சமூகத்துக்கு போன பிறகு சோரேஸ்வரியே ஹalleluya போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு? சொல்லுங்க சொல்லுங்க ஜனங்களை சொல்லுங்க. என்னுடைய ஜனங்களை வந்து என்ன பண்ணுங்க? விடுதலை பண்ணுங்க. விடுதலை பண்ணி நாங்க போயிட்டு அந்த மலையில வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்ன்ற மாதிரி போய் கேக்குறாரு. ஆனா பார்வோன் வந்து விடுறது இல்லை. தெரியுதுல உங்களுக்கு? அப்ப பார்வோன் வந்து ஒவ்வொரு தடவையும் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பார்வோன் சமூகத்துல கேட்கும் போது மோசஸுடைய வார்த்தைகளை கேட்டு பார்வோன் ஒத்துக்கவே மாட்டான். பார்வோன் வந்து ஒத்துக்காம அவனை துரத்துறாம அவனுடைய சமூகத்திலிருந்து வெளியே போன்ற மாதிரி சொல்றான். விசுவாசிக்கிறீங்களா? அவனுடைய அவனுடைய ஒரு அடையாளங்களை கூட காட்டுறாங்க. யாரு? மோசஸ் வந்து தன்னுடைய அடையாளங்களை கூட காண்பிக்கும் போது அவன் கூட தன்னுடைய மந்திரவாதிகளை விட்டு அடையாளங்களை வந்து காண்பிக்க செய்யறான். ஆனா அவங்க செய்த அந்த காரியத்தை மோசஸுடைய சர்ப்பமானது என்ன பண்ணுது?
சொல்லுங்க, முழுங்கிடுது, விழுங்கிடுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஹalleluya. அதன் பிறகு சகோதரனே மேன், ஹalleluya. அங்க தேவன் வந்து மோசஸ் அனுப்பும்போது என்ன பண்றாரு? மோசே, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். உன்னோட நான் இருக்கிறேன். ஹalleluya. உன்னுடைய வாயை நான் இருப்பேன். ஆமென். நீ என்ன சொல்றியோ அதை நான் என்ன பண்றேன்? நிறைவேத்துறேன். ஆமென். நீ என்ன சொல்றியோ அதை நான் வந்து காட்சி கொண்டு வரேன். ஆமென். உன்னோட வாயா இருப்பேன், உனக்குள்ள இருப்பேன்ற மாதிரி நீ பார்வோனுக்கு நீ கடவுளா இருப்பன்ற மாதிரி சொல்ல அனுப்புறாரு. பார்வோனுக்கு நீ காடா இருப்ப. ஆமென். விசுவாசிக்கு நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? நீ பார்வோனுக்கு யாரு? நீ காடா இருப்ப. உன்னை காடா ஏற்படுத்தி அனுப்புற போன்றாரு. ஆமென். அப்போ அந்த ஒரு விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தை வந்து அபிஷேகித்து கொண்ட ஒரு மோசஸ் என்ன பண்றாரு? இப்போ எகிப்துக்கு போறாரு. எகிப்து போயிட்டு சொன்னே அங்க அவன் வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்க? மோசஸ வந்து அவன் என்ன பண்றான்? அவன் சொல்லுங்க, தன் சமூகத்தை விட்டு அனுப்புறான், வெளியே போன்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு தடையும் போயிட்டு அவர் என்ன பண்றாரு? சொல்லுங்க, தன் ஜனத்தை வந்து விடுவிக்கும்படி கேட்கிறார். மோசஸ் போயிட்டு என்னுடைய ஜனங்களை வந்து விடுவித்து அனுப்புங்க, நாங்க போயிட்டு என்ன பண்ணோம்? நாங்க மலையில போயிட்டு நாங்க வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அநேகமான காரியத்தோட போயிட்டு அவர் கேட்கும்போது அவன் வந்து கடினப்பட்டு அனுப்ப மாட்டான். தன் இருதயமானது கடினப்பட்டு அனுப்ப மாட்டான். அப்போ தேவன் வந்து என்ன பண்றாரு தெரியுமா? மோசஸ் மூலமாக மேன் வாதிக்கிறாருங்க. ஆமென். சொல்லுங்க, எகிப்தை வந்து என்ன பண்றாரு? வாதிக்கிறார். 10 வாதைகளால் வந்து வாதிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா மோசஸ் இப்போ வந்து தேவனுடைய ஒரு ஆலயமா இருக்கிறார். ஆமென். ஆனா மோசஸ் இல்ல, மோசஸ்க்குள்ள இப்ப தேவன் தங்குறார். ஆமென். மோசஸ்க்குள்ள இப்ப தேவன் தங்கி அவருடைய உதடுகள் மூலமா உரைக்கிறார். ஆமென். இப்ப மோசஸ் பேசும்போது யார் பேசுற மாதிரி? தேவனே பேசுற மாதிரி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அது வந்து யாருக்கு தெரியல? பார்வோனுக்கு தெரியல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சகோதரியே அங்க பாருங்க, அங்க யார் உரைக்கிறது? தேவன் தான் மோசஸுடைய உதடுகள் மூலமா உரைக்கிறார். அப்ப 10 வாதைகளால அங்க வாதிக்கும் போது சுனேஸ்வரியே வண்டுகள் வந்து அங்க இருக்குமா? இருக்கும். வண்டுகள் சாரி, நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் கௌரவமா கேளுங்க. இப்ப தவளைகளை வந்து என்ன பண்றாரு? எஸ், தவளைகள் உண்டாக்குறதுன்றார். ஆமென். யார்? மோசஸ். ஆனா தவளைகள் என்ன ஆகுதுங்க? ஏன்னா மனுஷனால என்ன பண்ண முடியாது? சிருஷ்டிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சிருஷ்டிக்கும் தன்மை யாருக்கு இருக்குது? அப்ப தேவனுக்கு மாத்திரம் தான் சிருஷ்டிக்கும் தன்மை இருக்குது. அப்ப அந்த தவளைகள் உண்டாக்குறதுன்னு சொல்லும்போது தவளைகள் உண்டாகுதுன்னா அப்ப யார் தெரியுமா உரைக்கிறது? தேவன் தான் உரைக்கிறார். தேவன் தான் உரைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சகோதரியே, அப்ப தேவன் அங்க யார் பின்பாக? திரைக்கு பின்பாக இருக்கிறார். அந்த காட்சியில வந்து திரைக்கு பின்பாக இருந்து எல்லா காரியங்களையும் அந்த உரைக்கப்படுற வார்த்தையினால மோசஸ் எந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டான்? கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற ஊழியத்தை செய்யும்படிதான் அழைக்கப்பட்டான். யாரு? அந்த காரியத்தை தான் அங்க செய்தார். மோசஸ் அந்த ஒரு ஊழியத்தை தான் அந்த எகிப்துல போயிட்டு பார்வோன் சமூகத்துல அவரே செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி வந்து 10 வாதைகளால் வந்து அங்க என்ன பண்றாரு? வண்டுகள் இல்லாத ஒரு காலம், ஆனா வண்டுகளை உருவாக்குறார். பேன்களை உருவாக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? பேன்களை தேவன் என்ன பண்றார்? சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, வெட்டிக்கிளிகளை சிருஷ்டிக்கிறார். இப்படி தன்னுடைய எல்லா காரியத்தினால என்ன பண்றாரு? தேவன் வந்து அந்த எகிப்தை காலி பண்றார். அடிச்சு என்ன பண்றாரு? காலி பண்றாரு. அடிச்சு காலி பண்ண லாஸ்ட்ல வந்து என்ன பண்றாருன்னா தங்களுடைய மூத்த குமாரர்கள் அடிக்கும்படி செய்றார். தங்களுடைய மூத்த குமாரர்களை வந்து என்ன பண்றாரு? அழிக்கும்படி செய்றார். இப்படி தன்னுடைய ராஜ்யத்தை வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு? சொல்லுங்க, தன்னுடைய பிரதாபத்தையும் தன்னுடைய வல்லமையினால தன்னுடைய ஓங்கிய புயத்தினால அந்த எகிப்தை வந்து அடித்து என்ன பண்றாரு? தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா அப்படி மீட்டு கொண்டு வரும்போது சோதேஸ்வரியே மேன், ஹalleluya, அப்படி மீட்டு கொண்டு வராங்க. அப்படி மீட்டு கொண்டு வரும்போது அவங்க முன்னாடி செங்கடல் வருது. ஆமென். அவங்க முன்னாடி செங்கடல் வந்துடுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? செங்கடல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணவங்க? செங்கடல் கடந்து போகணும். எஸ், கடந்து போகணும், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப பிராமிஸ் லேண்டுக்கு தான் இவங்க போகும். சாரி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் என்ன பண்ணிப்போ இவங்களை வந்து அந்த பிராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தணும். ஆமென். இல்லீங்களா? அந்த பிராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தும் போது என்ன வேணா எந்த ஒரு காரியமானது அவங்கள வந்து அவங்கள கிராஸ் பண்ணாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அத வந்து சொல்லுங்க, அழித்து போடுவார்.
அழித்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க இந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு மோசஸ் வந்து வழிநடத்தும் போது இப்போ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வர்ற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார் அவரு? ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்ணி இப்போ அவரு அபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி இப்போ அந்த ஜனங்களை வந்து பிரஜைகளை வந்து அவர் என்ன பண்ணுனா அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தணும். அந்த வழிநடத்தும் போது அந்த பிரஜைகளை வழிநடத்தும் போது அவர்களுக்கு என்னாலுமே யாரு பொறுப்பு? தேவன் தான் பொறுப்பு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவன் தான் பொறுப்பு சகோதர சகோதரியே. அப்ப தேவன் பொறுப்பா இருக்கும் போது அவங்களை தேவன் வழி நடத்தும் போது எது வந்தாலும் எது என்ன அவங்களுக்கு குறுக்க வந்தாலுமே எந்த ஒரு காரியமானது குறுக்க வந்தாலுமே என்ன பண்ணுவார் அவரு? கிராஸ் பண்ணி போகணும். அவ்வளவுதான். அது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அவரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு கட்டமானது ஒரு சூழ்நிலையானது அங்க என்ன பண்ணுது? வருது. இப்ப வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இருக்கும் சோனேஸ்வரியே. இப்போ ஒரு கட்டமானது தங்களுடைய வாழ்க்கையில வருது. யாருடைய வாழ்க்கையில? இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவன் வந்து வழிநடத்தும் போது அவருடைய வல்லமையினால ஓங்கிய புயத்தினால அவருடைய பராக்கிரமத்தினால என்ன பண்றாரு தேவன்? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள வந்து மீட்டு கொண்டு ரட்சித்து கொண்டு வராரு. மேன் ஹல்லேலூயா. இப்போ மோசஸ் அப்புறமா இஸ்ரவேல் பிரஜைகள் வந்து அந்த செங்கடலை பார்க்கறாங்க. அந்த செங்கடலை வந்து தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க. அவங்க பயணித்து வரும்போது சோனேஸ்வரியே அந்த செங்கடலை வந்து அவங்க போற வழியில தேவன் வைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு பரீட்சை அவங்களுக்கு யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் தேவன். ஒரு சோதனையானது வருது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சோதனையே அந்த ஒரு சோதனையானது வரும்போது ஏற்கனவே தேவனுடைய வல்லமையானது அவங்க கண்கள் காணும்படி அவங்க செவிகள் கேட்கும்படி தேவன் மகத்தான காரியங்களை செய்தார் அல்லவா? கண்கள் காணும்படி அவங்களுக்கு செவிகள் கேட்கும்படி அவங்க தங்களுடைய சரீரத்தில் உணரும்படி மகத்தான காரியங்களை தேவன் செஞ்சார். ஆனா அந்த காரியங்களை அவங்க நினைவு கூற மாட்டேங்கிறாங்க. அவங்க நினைவு கூற மாட்டேங்கிறாங்க. சோனேஸ்வரி விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? பாருங்க, ஒரு சோதனை வரும்போது இப்போ தங்களுடைய மோசஸ், நான் மோசஸை பத்தி அதிகமா பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ மோசஸ் வந்து தன்னுடைய ஸ்தானத்தையே மறந்து போயிடும். பாருங்க, மோசஸ் வந்து எப்படி எல்லாம் பிரயோஜனப்படுத்துறார் தேவன் இல்லீங்களா? அற்புதமான ஒரு பொசிஷன், தி கிரேட் பொசிஷன். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை தேவன் மோசஸுக்கு கொடுத்து அந்த மோசஸை வந்து அங்க பிரயோஜனப்படுத்துறார். ஆனா மோசஸ் வந்து ஒரு கட்டம் வரும்போது, ஒரு சின்ன ஒரு சோதனை வரும்போது அவன் மாட்டிக்கொள்றான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மனுஷீகத்தை அவன் வெளிப்படுத்துறான். மனுஷனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துறான். அவன் யாருன்றதை வந்து மறந்துட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசிங்கிற ஒரு காரியத்தை அவன் மறந்துட்டான். அப்படிதான் சோனேஸ்வரி நம்ம என்ன பண்றோம்? சின்ன ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணிடுறோம்? நம்மள மறந்து போயிடுறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சோதனை வரும்போது நம்ம யாரு? தேவன் இதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார், இதற்காக நம்மளை அழைத்தார், இதற்காக இந்த லௌகிக காலகட்டத்தில் நம்ம தெரிந்து கொண்டார்ன்ற ஒரு காரியத்தை மறந்து போயிடுறோம். விசுவாசிக்கிறீங்களா? இதற்காக தேவன் இப்பேற்பட்ட ஒரு செய்திகளை நம்ம கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஈஸியா வந்து மறந்து போயிடுறோம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் மறப்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வந்து எப்பவுமே அவர் மாற மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? மோசஸ் வந்து இப்போ அப்பேற்பட்ட ஒரு சோதனையானது வரும்போது அவன் என்ன பண்றான்? மறந்து போயிடுறான். பாருங்க, இந்த முறை இடுகிறது என்னன்ற செய்தியில தான் நான் என்ன பண்றேன்? அந்த செய்தியை படிக்கும் போது அந்த செய்தியில தீர்க்கதரிசி வந்து வலியுறுத்துற ஒரு காரியம் இது. மோசஸுடைய பொசிஷனை வந்து என்ன பண்றாரு? சொல்லுங்க. மோசஸுடைய அந்த பொசிஷனை வந்து என்ன பண்றாரு? வலியுறுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது அடுத்த 15 நிமிடங்களுக்கு இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். யார் சொல்றது? இந்த செய்தியை பேசுற ப்ராஃபட் சொல்றார். நான் சொல்ல வர்ற அந்த முக்கியமான காரியத்தை நீங்க நான் என்ன பண்றேன்? நான் சொல்றேன், இப்ப கவனமா கேளுங்கன்றார். மோசே இந்த கட்டத்திற்கு வருகிறான். கர்த்தர் மோசேயுடன், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தையாகும், நான் அதை உனக்கு நிரூபித்துள்ளேன். மோசே, அது வண்டுகள் காலம் அல்லாததால் தேசத்தில் வண்டுகள் இல்லை, வண்டுகள் வரக்கடவது என்று நீ கட்டளையிட்ட மாத்திரத்தில் வண்டுகள் தோன்றின என்றார். அது சிருஷ்டிப்பாகும். தேவனை என்று யார் உலகில்
இருளை வரவழைக்க முடியும். இருள் உண்டாக்கிறது என்று நீங்கள் கட்டளிட்டாய், நீ கட்டளிட்டாய், இருள் தோன்றினது. ஆமென். தவளைகள் உண்டாக்கிறது என்று நீ கூறினாய், அந்த தவளைகள் பார்வோனுடைய வீட்டில் படுக்கையிலும் கூட இருந்தன. ஆமென். அவர்கள் தவளைகளை பெரிய குயில்களால் குவித்தனர். சிருஷ்டிகர், ஆகவே நான் உன் மூலமாக பேசினேன் மோசே, ஆகவே உன்னுடைய உதடுகளின் மூலமாக என்னுடைய வார்த்தையானது சிருஷ்டிக்க செய்ய வைத்தேனே. கூறப்படால் பார்வோனுக்கு முன்பாக உன்னை ஒரு தேவனாக நான் வைத்தேனே. ஆமையா, இவை அனைத்தையுமே நான் செய்தேன் என்றார். ஆகவே இங்கே அவர்கள் ஒரு கட்டத்திற்கு வந்தனர். ஒரு சிறிய சோதனை நேர்ந்தது. ஆகவே நான் ஒரு சிறிய சோதனை நேர்ந்தது. ஆகவே நான் என்ன செய்வது என்று மோசே முறையிட தொடங்கினான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். இப்போ எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் யாருது? மோசஸ். ஆனா மோசஸ் வந்து தன்னுடைய பொசிஷனை மறந்துடுறான். ஆமென். தன்னுடைய பொசிஷனை வந்து தன்னுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளாதபடிக்கு அவன் என்ன பண்றான்? மறந்து போயிடுறான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படிதான் சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பொசிஷன் எப்பேற்பட்டது, இதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆமென். இதற்காக நம்மளை அழைத்தார் ஆமென். என்ற காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சின்ன ஒரு சோதனை வந்தா போதும், தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. உலகத்தார்கள் பேசுறது போல நம்ம பேசுவோம். ஏன்னா தேவனுடைய வல்லமையிலே பாருங்க, மோசஸ் வந்து என்ன பண்றாரு? தேவனுடைய வாயா இருந்து, பார்வோனுக்கு காடா இருந்து, அங்க அற்புதமான காரியங்களை வந்து என்ன பண்றாருங்க? சிருஷ்டிக்கிறார். ஆமென். தேவனுடைய வாயா இருந்து சிருஷ்டிக்கிறார். தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக இருந்து, தீர்க்கதரிசியா இருந்து அங்க என்ன பண்றாரு? மகத்தான காரியங்களை செய்யறாரு. ஆனா அங்க ஒரு கட்டம் வரும்போது அவன் மனுஷீகத்தை வெளிப்படுத்துறான். ஆமென். ஒரு மனுஷனை போல பேசுறான். தீர்க்கதரிசி என்ற ஒரு பொசிஷனை மறந்துடுறான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோதரி மேன், ஹalleluya. நம்ம அப்படிதான். நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன சோத்தை வந்த உடனே மறந்துடுறோம். ஏன்னா ஒரு காலத்துல சோரேஸ்வரியே நம்முடைய தீர்க்கதரிசி யாரு? பிரன்ஹாம். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வந்து மனவாட்டியாகிய சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். மனவாட்டியாகிய சரீரத்துல அவரு ஒரு அங்கமா இருந்தார். ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். மனவாட்டியாகிய சரீரத்தில் அவரும் ஒரு அங்கமா இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 7th church ஏஜ்ல வயல்ல இருக்கிற முதல் அரிக்கட்டு அவர்தான். ஆமென். ஆமென். இந்த 7th church ஏஜ்ல இந்த சொல்லுங்க ஹார்வெஸ்ட் டைம்ல பலனா வந்திருக்கிற இந்த அரிக்கட்டுகளிலே முதலாவது அரிக்கட்டு அவர்தான். ஆமென். அவர் ஆனா என்ன பண்றாரு? ஒரு காலத்துல அசைவாடப்பட்டார் அவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் ரைட் பண்ணார். அவர் மூலமாக தேவன் ரைட் பண்ணார். ஆமென். எப்போ? அவருடைய ஊழியத்துல. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஊழியத்துல சோரேஸ்வரியே அவர் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு கால் எங்க இருக்குது? ஒரு கால் வந்து மேன், ஹalleluya. அதை பிடித்துக் கொள்ளலாமா? சீக்கிரமா பாருங்க. பாருங்க சோரேஸ்வரியே, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்கிறது, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வனாந்திரத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த தூதன் என்ன பண்றாரு? ஒரு காலை சமுத்திரத்தின் மேலும் ஒரு காலை வந்து பூமியின் மேலும் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ற காரியங்கள் நல்லா கவனமா கேளுங்க. ஒரு காலகட்டத்தில் சோரேஸ்வரியே, நம்ம மோசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில், நம்ம மோசஸ் யாரு? பிரன்ஹாம். விசுவாசிக்கிறீங்களா? பிரன்ஹாம் வந்து அவர் வந்து இந்த ஊழியம் செய்யறவர் தம்முடைய ஊழிய காலத்துல சோரேஸ்வரியா அவர் வந்து காட்சியில் இருக்கும்போது சோரேஸ்வரியா அவர் என்ன பண்றாரு? அவர் மூலமா தேவன் ரைட் பண்றார், சவாரி பண்றார். அவர் சவாரி பண்ணும்போது சோரேஸ்வரியே அந்த பாருங்க, சமுத்திரத்தின் மேலேயும் பூமி மேலேயும் 2 கால் இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் யார்? நம்ம எல்லாம் சொல்லுங்க, மனவாட்டியினுடைய பாருங்க சோரேஸ்வரி, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சமுத்திரத்துக்கு ப்ராஃபெட் வந்து எதை ஒப்பிடுறாரு தெரியுமா? ஏதோ ஒப்பிடுறாரு, ரோமன் கேத்தலிக் ஒப்பிடுறாரு, ஒழு சர்ப்பத்தை வந்து ஒப்பிடுறாரு, அந்த மகாவேசிக்கு ஒப்பிடுறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது வந்து
அதனுடைய ரகசியம் இன்னும் அற்புதமா இருக்குது வேதத்துல. ஆமென். இப்ப நான் ஷார்ட் ஸ்பீடா முடிக்கிறேன். ஆனா அந்த ரோமன் கேத்தலிக் மேல ஒரு காலானது தேவன் என்ன பண்ணிருக்காரு? வல்லமுள்ள தூதன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் சகோதரரே, அந்த ஒரு காலானது ஒரு காலத்துல மேன் ஹalleluya ரோமன் கேத்தலிக் விரோதமாக நம்முடைய தீர்க்கதரிசி மேன் மகாவேஷுடைய செய்தியை வந்து என்ன பண்றாரு? அந்த மகாவேஷுடைய ரகசியத்தை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? எல்லா ரகசியங்களையும் வந்து சொல்றாரு. ஆமென். அவர் ரைட் பண்றாரு. அவர் மூலமா தேவன் சமாரி பண்றாரு. ஆமென். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. யார? எஸ், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்முடைய ப்ராஃபிட்ட வந்து தீர்க்கதரிசியை வந்து அந்த ரோமன் கேத்தலிக்கானது எதுவுமே செய்ய முடியல. ஆமென். ஏன்னா தேவன் வந்து அவரை வந்து பிரயோஜனப்படுத்தினார். ஆமென். அவரை வந்து காட்சியில கொண்டு வந்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அவர் மூலமா அற்புதங்களும் அதிசயமான காரியங்களும் தேவன் என்ன பண்றாரு? செய்தார் இல்லீங்களா? ஆமென். 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 ஆனா அது அப்பேற்பட்ட ஒரு கிரேட் பொசிஷன் அது. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஏன்னா அவர் வந்து யாரா இருக்கிறாரு? அவர் வந்து யாரா இருக்கிறாரு? அவர் வந்து சகோதரே சகோதரியே, அவர் வந்து இந்த காலத்தில் பலனாகிய முதல் அரிக்கட்டா இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அரிக்கட்டுடைய வாழ்க்கையில என்ன தேவன் செய்தாரோ அதே காரியங்களையும் இருக்கிற எஸ் இருக்கிற அந்த அரவடை, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கிற அந்த சொல்லுங்க எஸ் அரிக்கட்டுல கூட செய்வார் அவரு. ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப முதலாவது அரிக்கட்டுல வந்து தேவன் எப்படி வந்து தன்னுடைய வல்லமையை வந்து தன்னுடைய ஓங்கிய புயத்தையும் தன்னுடைய பேர் பிரதாபத்தையும் தேவன் எப்படி ரைட் பண்ணாரோ அதே காரியத்தையும் சகோதரே சகோதரியே இருக்கிற இன்னும் அரிக்கட்டுகள் மூலம் அதே காரியங்களை அவர் செய்கிற வல்லவரா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பொசிஷனை மறந்துட்டோம். ஆமென். அப்போ ஒரு காலத்துல அவர் என்ன பண்றாரு? அவரு ரோமன் கேத்தலிக் மேல அவரு ரைட் பண்ணாரு. ஆமென். ரோமன் கேத்தலிக் விரோதமா ரைட் பண்ணாரு. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம்? ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரி எது? அமெரிக்கா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இன்னொரு காலம் எங்க வச்சிருக்காரு அவரு? எஸ், பூமியின் மேல தான் வச்சிருக்காரு. பூமியில தான் என்ன பண்ணுது? அந்த அமெரிக்க தேசமானது 1779 நினைக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு காலகட்டத்துல தான் 77 தான் அந்த காலகட்டத்துல தான் அமெரிக்காவானது அந்த பூமி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அமெரிக்கா ஒரு 13 வீதிகளால் அது என்ன பண்ணுது? எஸ், அந்த ஸ்தாபிக்கப்படுது அமெரிக்க தேசம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதுதான் ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரியா இருக்குது. ஆமென். இப்ப அதுதான் என்ன பண்ணுது? அந்த ஒளி சேர்ப்பதுக்கு அந்த மகாவேசிக்கு ஆமென். ஆமென். தப்பு சொல்றது புரியுதா உங்களுக்கு? WCC என்கிற ஒரு மிருகத்தை ஏற்படுத்தி மேன் ஹalleluya. இப்போ அந்த மிருகத்துல சேராத அந்த சொல்லுங்க, அந்த மிருகத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதான் ஒரு மிருக தேவனுடைய நாமத்தை மெய்முண்டாகட்டும் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அந்த WCC என்கிற ஒரு அமைப்பு, ஆமென். அந்த அமைப்பை ஏற்படுத்துறது இது அமெரிக்க தேசம் தான். அதுதான் சொல்லுங்க ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரியா இருக்குது. அவங்க தான் என்ன பண்றாங்க? இப்போ அந்த ஒளி சர்ப்பத்துக்கு அந்த மகவேசியோட கூட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க WCC என்கிற அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்போட கூட சேர்ந்து கொள்ளனா அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு எதுவுமே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அந்த காரியங்களானது நடந்து கொண்டே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆனா அவரு என்ன பண்றாரு? ப்ராஃபிட் வந்து அவருடைய எல்லா ரகசியங்களையும் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி அவளுக்கு விரோதமான அவருடைய கோட்பாட்டிற்கும் அவருடைய கொள்கைகளுக்கு விரோதமாக ப்ராஃபிட் தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க, ப்ராஃபிட் மூலமா ரைட் பண்ணாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்ன பண்ண முடியல? யார? ப்ராஃபிட்ட வந்து சோனேஸ்வரியே அந்த ரோமன் கேத்தலிக்குடைய கோட்பாடு கொள்கைகளும் என்ன பண்ண முடியல? அவரை வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் தேவன் அவரை வந்து ரைட் பண்ணி அவர் மூலமாக அநேகமான அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சார். இப்போ நமக்கு ஒரு ஊழியம் இருக்குது. என்ன ஊழியம்? சொல்லுங்க, நமக்கு ஒரு கிரேட் ஊழியம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? மனவாட்டி ஒரு ஊழியம் இருக்குது. அதுதான் ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரி மிருகமா இருக்குது. ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரி ஒரு மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதோட கூட நமக்கு என்ன இருக்குது? நமக்கு அதோட கூட நமக்கு ஒரு ரைடு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்முடைய பொசிஷன் இது. நம்முடைய பொசிஷன் எப்ப ஏற்படுது? விசுவாசிக்கிறீங்களா? நான் நார்மலா உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்போ மோசஸை போல சோனேஸ்வரியே நம்முடைய பொசிஷனை வந்து மறந்து போயிட்டோம். இப்ப மோசஸை வந்து தேவன் எப்படி அற்புதமாக பிரயோஜனப்படுத்தினார் இல்லீங்களா? அற்புதமாக பிரயோஜனப்படுத்தி இப்போ ஒரு கட்டமானது வரும்போது இப்ப மோசஸ் வந்து தன்னுடைய ஸ்தானத்தை அவன் மறந்து போயிடுறான். மறந்து போயிட்டு ஒரு மனுஷிகத்தை வெளிப்படுத்தி ஒரு மனுஷனை போல என்ன பண்றான்? இப்போ தேவனுடைய சமூகத்துல போயிட்டு முறையிடுறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான்
மோசே என்ன நீ முறையிடுறன்ற மாதிரி சொல்றாரு யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இங்க பாருங்க, அப்பொழுது மோசே, ஓ கர்த்தாவே, இங்க வருகிறதை பாரும், அவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றாரே, இதோ பார்வோன் வருகிறான், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்கள், அது மனிதன் தன்மை அல்லவா? ஆமென். ஆமையா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் முறையிட ஆரம்பித்தான். ஆமென். ஆனால் இங்கே தேவன் அந்த படிக்க அவனை முன்குறித்து தாம் அவனோடு இருப்பதை நிரூபித்திருந்தார். ஆனால் இங்கே அவனோ சூழ்நிலைகள் வருகின்றன. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வது கர்த்தாவே, நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறான். ஆமென். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் தன்னுடைய ஸ்தானத்தை கிரேட் பொசிஷனை வந்து மறந்து போயிட்டான். ஆமென். மறந்து போயிட்டு இப்போ ஒரு மனுஷனை போல என்ன பண்றாரு? போயிட்டு நார்மலான ஒரு மனுஷனை போல தேவனுடைய சமூகத்தில் முறையிடுறான். ஆண்டவரே கர்த்தாவே, நான் என்ன பண்றது? பாருங்க, எங்களை பின்னோக்கி வராங்க. யாரு? பார்வோன் சேனையானது இப்போ எங்களை பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நாங்க என்ன பண்றது? இப்ப முன்னாடி பார்த்தா செங்கடல், ஆமென். பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை. பார்வோன் சேனை, ரைட் சைடுல மலைகள், லெஃப்ட் சைடுல மலைகள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாங்க எங்க போறது இப்போ சொல்லிட்டு சொல்லி அவனுடைய பொசிஷனும் மறந்து போயிட்டான். ஆமென். ஒருவேளை எப்படி மறந்து போயிருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எப்படி மறந்து போயிருக்கலாம்? ஏன்னா சொல்லி அந்த ஜனங்க பண்ற முறுமுறுப்புகள் தான். ஆமென். ஜனங்க பண்ற முறுமுறுப்புனால மோசஸ் கூட தன்னுடைய பொசிஷனை மறந்து போயிட்டான். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியங்களை செய்து தேவன் அந்த எகிப்தை அடித்து என்ன பண்றாரு? காலி பண்ணி அவங்களை கொண்டு வராரு. ஆமென். ஆனா அப்பேற்பட்ட வாதைகளை அங்க வாதிக்கிறார். யார? எகிப்தை வந்து வாதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சோனேஸ்வரியே, அங்க கொண்டு வரும்போது அந்த ஜனங்களுக்கு விசுவாசமே இல்ல. இப்படி எல்லாம் தேவன் வந்து எங்களை வந்து கொண்டு வந்த தேவன், மீட்டு கொண்டு வந்த தேவன் வந்து இந்த செங்கடலை தாண்ட, இந்த செங்கடலை வந்து என்ன பண்ணுவாரு? இந்த செங்கடலை வந்து என்ன பண்ணுவார்? கடந்து போகும்படி செய்ய மாட்டாரா? ஆமென். இந்த விசுவாசம் உனக்கு இல்லாம போயிடுச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் பாருங்க அங்கங்க சின்ன சின்ன சோதிக்கிறார் நம்மள. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோதிக்கும் போது சோனேஸ்வரியே அவங்க முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமாக? தேவன். மோசஸ் விரோதமாக. கர்த்தருடைய சமூகத்துல அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆமென். மோசை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. ஆமென். அப்போ மோசஸ் கூட என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய பொசிஷனை மறந்து போயிடுறாரு. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தன்னுடைய பொசிஷனை மறந்து போன பிறகு சோனேஸ்வரியே மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு? மோசை என்ன முறையிடுகிறாய்? இங்க பாருங்க, இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள், மோசே, ஏற்கனவே நீங்கள் இன்று காணும் எகிப்தை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். அங்க பாருங்க, ஒரு வார்த்தை படுத்திக் கொள்ளலாம் சோனேஸ்வரியே. யாத்திராகமம் பாருங்க, முன்கூட்டியே மோசஸ் என்ன பண்றாரு? ஏன்னா வார்த்தை அவனுக்குள்ள இருக்குது இல்லைங்களா? அவன் ஒரு மனுஷத்தை வெளிப்படுத்தினாலும் கூட வார்த்தை அவனுக்குள்ள இருக்குது. அவனுடைய வித்தானது அபிஷேகப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தின் வித்தானது அனைட்டிங் பண்ணிருக்குது, அனைட்டிங் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அந்த வார்த்தை இப்போ உள்ள இருக்குது. தேவன் உள்ளதா இருக்கிறார். இப்போ அவனுடைய சொல்லுங்க, இதயத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் என்ன பண்ணலாம்? இப்போ அந்த செங்கடலை பார்த்து செங்கடலோட கூட பேசலாம். ஆனா அவன் தன்னுடைய பொசிஷனை மறந்துட்டு என்ன பண்றான்? இப்போ தேவனிடத்துல போய் முறையிடுறான். அது முன்னாடியே ஒரு வார்த்தையை பேசிருப்பார். யாரு? மோசே. இங்க பாருங்க என்ன பேசிருப்பார் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். இப்போ தீர்க்கதரிசனமாக அவன் என்ன பண்ணிட்டான்? நடக்கிற ஒரு காரியத்தை முன்கூட்டியே உரைச்சிட்டான். கர்த்தர் உரைக்கிறதாவதுன்ற மாதிரி நெக்ஸ்ட் நடக்கிற ஒரு காரியத்தை வந்து முன்கூட்டியே மோசஸ் வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரித்தான். சொல்றது புரியுதா? அந்த வார்த்தையை வந்து முன்கூட்டியே வந்து தீர்க்கதரிசனமா கர்த்தர் உரைக்கிறதாவதுன்ற மாதிரி உரைச்சிட்டான். ஆனா இப்ப நெக்ஸ்ட் அந்த ஜனங்கள் வரும்போது யாரு? அந்த பார்வோன் சேனையானது அவன் பின்பாக வரும்போது சோதரியே ஆமென், அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறதுனால இப்ப மோசஸ் என்ன பண்றாரு? தன்னுடைய ஸ்தானத்தையே மறந்து போயிடுறாரு. மறந்து போயிட்டு இப்ப வந்து என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே. யாரு? அந்த மோசஸை பார்த்து தேவன் என்ன பண்ற? கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்படுறாரு, பிரதபிக்கிறார். என்ன மோசே, நான் உன்னை எப்பேற்பட்ட ஒரு நபராக உன்னை மாத்தி உன்னை அபிஷேகித்தேன்றதை வந்து நீ மறந்து போயிட்டியான்ற மாதிரி சொல்றாரு. யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க,
இங்க பாருங்க, இப்பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள், மோசே ஏற்கனவே நீங்கள் இன்று காணும் எகிப்தியரை ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். ஆயினும் உடனே தேவனே நாங்கள் என்ன செய்வோம் என்று முறையிடுகிறான். பாருங்கள், அவன் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் நற்பணியை ஏற்றான். என்ன நேரம் என்று என்ன நேரிடும் என்று அவன் முன்னறிவித்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்குமானால் அது அவனுக்குள் இருந்தது. ஆகவே அவன் அதை கூறிக்கொண்டிருந்த காரியம் அப்படி நிறைவேறினது. அவன் கூறின காரியம் நிறைவேறப் போகின்றது. ஆனால் இங்கே அவன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று பயப்படுகிறான். பாருங்க, அவன் ஏற்கனவே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு காரியத்தை முன்கூட்டியே அவன் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டான். யாரு? மோசே. ஆனா இப்ப சொன்ன பிறகு என்ன பண்றாங்க, அதை விசுவாசிக்காம அதை பத்தி நினைக்காம போயிட்டு என்ன பண்றாரு, தேவனிடத்துல போயிட்டு மேன் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா, ஹல்லேலூயா என்ன பண்றா, போயிட்டவன் முறையிடுறான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, மனித தன்மை அல்லாமல் வேற என்ன, அது நானாக அல்லாமல் வேற என்ன. இப்போ ப்ராஃபெட் என்ன பண்ற, தனக்கு பொருத்துகிறார். அது பாருங்க, அது நானாக அல்லாமல் வேற என்ன, அது நானாக அல்லாமல் வேற என்ன. பாருங்கள், நீ என்ன கூறுகின்றாயோ அது சம்பவிக்கும், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் ஏற்கனவே நிரூபித்திருந்தார். ஏற்கனவே என்ன பண்ணார், அவரு மோசஸ் உரைத்த வார்த்தைகளை நிரூபித்திருந்தார். ஆகவே இங்க ஷனப்பொழுதில் ஒரு சூழ்நிலை உருவாகியது. ஒரு சின்ன சொல்லுங்க, ஒரு சின்ன காரியமானது உருவானது. நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே, கர்த்தாவே எங்கே இருக்கிறீர், உமக்கு கேட்கிறதா, நான் என்ன செய்ய வேண்டும். ஆகவே ஏற்கனவே அவனை முன்குறித்திருந்தார், அவனை உறுதிப்படுத்தி நிரூபித்து ஒன்றொன்றையும் அவன் மூலமாகவே செய்தார். ஆகவே இங்கே தேவனை என்கிறான். ஓ என்ன பாருங்க, நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? அவனை ஏற்கனவே அந்த ஒரு ஊழியத்துக்காக தேவன் முன்குறித்து அவன் அபிஷேகித்து அவன் மூலமாக மகத்தான காரியங்கள் தேவன் செஞ்சார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆனா தன்னுடைய ஒரு சின்ன சோதனை வரும்போது அவன் தன்னுடைய பொசிஷனை மறந்து போயிடுறான். ஆகவே இன்னுமாக தேவன் அந்த பணிக்காக இதை செய்வதற்காக தன்னை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்னும் சொல்லுங்க, ஆகவே இன்னுமாக தேவன் இந்த பணிக்காக, எந்த பணிக்காக, அந்த ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு பணிக்காக தான் என்ன தேவன் அபிஷேகத்தை என்ன வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை அவன் வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை மோசஸ் அறிந்திருக்கிறான். அவனுடைய எல்லா கூற்றுகளையும் தேவன் தெளிவாக உறுதிப்படுத்தி இருந்தார். ஜனங்கள் விடுவிக்கப்படும் நேரமாய் அது இருந்தது. தேவன் தம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக ஒரு குழுவாக ஒன்று சேர்த்தார். நீங்கள் கவனித்தீர்களா? சபையோர் ஆமென் என்கிறது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். வேதம் அவ்வாறு கூறினது. இங்கே அடையாளம் இருந்தது, சாட்சி இருந்தது. அவர்கள் மத்தியில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டிருந்தான். அவன் சொன்னதையெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணினார். ஒன்றுகளை சிருஷ்டித்து அங்கு கொணர்ந்தார், இல்லாத இடத்தில் சிருஷ்டித்தார். அவனுக்கு வாக்குறுத்ததெல்லாம் நிறைவேற்றினார். ஆனால் அவனோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் காத்திருக்க முற்பட்டான். பாருங்கள், சொல்லு புரியுதா உங்களுக்கு? அவன் ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், கிராஸ் பண்ணி போயிருக்கலாம், செங்கடல் குறுக்கா வச்சிருக்கீங்களா. இப்போ அவன் ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அவனுக்கு? கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற ஒரு வேலைதான். அதுக்காக தேவன் அவனை என்ன பண்றாரு, அபிஷேகிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த செங்கடலை கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியல, அவரு என்ன பண்ண முடியல, அந்த பொசிஷனை மறந்து கிராஸ் பண்ணி போகாம போயிட்டு இப்போ தேவனுடைய சமூகத்துல முறையிடும்படி முறையிட்டு கொண்டு கர்த்தாவே என்ன செய்யணும், நீங்க என்ன ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறார். பாருங்க, அவனுடைய அழைப்பின் உறுதிப்பாடே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுதான். சொல்ல புரியுதா? அவருடைய அழைப்பே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுதான். விசுவாசிக்கிறீங்களா? அது மனிதர் அல்லவா? அது மனித சுபாவம் அல்லவா? நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தான். அவன் கூறின எல்லாவற்றையும் தேவன் கனம் பண்ணினார். அப்பணிக்காக அவன் அழைக்கப்பட்டிருந்தான். பின் ஏன் அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும்? அங்கே ஒரு தேவை இருந்தது. ஆகவே அவனிடம் விடப்பட்ட காரியமானது அதற்காக பேசுவது மாத்திரமே. அவனுடைய ஒரே ஒரு காரியம் என்னது? அவன் சொல்லணும், பேசணும். அதான் இருக்குது. அவன் என்ன பண்ணும்? அந்த செங்கடலோட கூட பேசணும். அதான் ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவரிடம் விடப்பட்ட காரியமானது அதற்காக பேசுவது மாத்திரமே. ஸ்பீக் ஃபார் ஹிம்.
தாம் மோசேக்கு அளித்த விசுவாசம் என்னும் வார்த்தை மோசேக்கு அளித்த விசுவாசம் என்னும் வரத்தை அவன் கிரியைக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப என்ன பண்ணாங்க? மோசஸ்க்குள்ள ஒரு வித்து இருக்குது. அந்த வித்தை வந்து தேவன் அணைப்பு பண்ணிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தின் வித்து, அந்த விசுவாசத்தின் வித்தை வந்து இப்ப கிரியை கொண்டு வரணும். யாரு? மோசே. அது மோசஸ் தான் கொண்டு வரணும். அதுதான் தேவன் என்ன பண்றாரு இப்போ? சொல்லுங்க. மோசஸ். அதனாலதான் சொல்லுங்க, மோசஸ் தேவன். சொல்லுங்க. அதனாலதான் சோதனை சொல்றியே, அங்க ஒரு சோதனை வந்து உருவாக்குற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வந்து வெளியே கொண்டு வரணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட சோதனை அநேக சோதனைகள் தேவன் என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். விசுவாசிப்பீங்களா? அப்ப நமக்குள்ள அந்த வார்த்தையானது அபிஷேகித்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தையை வந்து உரைத்து அதை தேர்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்பீங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு யாத்திரையில இருக்கிறோம். இப்ப அவங்க முதலாவது யாத்திரை இருக்கிறாங்க, நம்ம மூன்றாவது யாத்திரையில இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மூன்றாவது யாத்திரையில இருக்கும்போது இது ஒரு ஷாடோவா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது யாத்திரை ஒரு ஷாடோவா இருக்குது. அப்போ ஷாடோவுல இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஒரு பாகங்களா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகும்போது மூன்றாவது யாத்திரையில கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு செங்கடலை போல, ஒரு எரிகோவை போல, யோர்தானை போல, ஒரு ஆயி பட்டதை போல. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம முன்னாடி குறுக்க வரல, நம்ம என்ன பண்ணோம்? எஸ், அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். அதெல்லாம் ஈஸியா நம்ம என்ன பண்ணோம்? சொல்லுங்க. ஈஸியா வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற வார்த்தையோடு கூட நம்ம உரைத்து அதை கிராஸ் பண்ணி போகணும். மனவாட்டியுடைய பொசிஷன் அப்பேற்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா மனவாட்டி தன்னுடைய பொசிஷனை மறந்து போயிட்டான். ஏன்னா இது எந்த காலம்? இது லவோதிய காலம். இந்த லவோதிய காலத்துல பார்க்கும்போது சபை எப்படி இருக்கு தெரியுமா? சபை எப்படி இருக்குது? எஸ், உங்களுக்கு தெரியும். லவோதிகாவுடைய சபையை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும். பாருங்க, இங்க சொல்றாரு, இது எந்த காலம்? இது சோதோமின் காலம். இது நோவாவின் காலம். இது ஒரு சொல்லுங்க, இந்த காலமானது இந்த எல்லாமே முடிவடைகிற ஒரு காலமா இருக்குது. ஏன்னா இது வந்து சொல்லுங்க, இது ஹார்வெஸ்ட் டைம். இது விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும், ஆதியாகமத்தில் விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் இப்போ அறுவடைக்கு வந்திருக்குது. இப்போ காலம் என்பது முடிய போகுது. இப்போ எல்லாமே ஹார்வெஸ்ட் டைம். இது ஒரு ஃப்ரூட்ஸ் டைம். இது விசுவாசிக்கிறீங்களா? இப்போ எல்லாமே என்ன பண்ணோம்? ஒரு ஹார்வெஸ்ட் வந்து அறுக்கிற டைம். இது எல்லாமே முடிவு வந்திருக்குது இப்போ. அப்ப முடிவு வரும்போது எல்லா காலங்களும் இங்க வெளிப்படுது. நோவாவின் காலம் வெளிப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? சோதோமின் நாட்கள் வெளிப்படுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோதனை. அப்போ இந்த லோதி காலமானது ஒரு முடிவின் காலமா இருக்குது. இந்த காலத்துல எல்லா காலங்களும் இணையுது. ஒரு முடிவை நோக்கி போயிட்டு கொண்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ப்ராஃபிட் கோட் சொல்றாரு, நான் படிக்கிறேன். வருகின்ற புயல் என்ற செய்தியில பேசுறாரு. 47 பேரா ஜனங்கள் இன்று தங்கள் பாவங்களில் சௌகரியமாக வாழ்ந்து வருகின்றனர். ஏனெனில் நமக்கு புது கார் உண்டு, நாம் 3 வேளை ஆகாரம் உண்கிறோம், நமக்கு படுக்க சுத்தமான படுக்கை உள்ளது, அது நல்லது. ஆனால் நாம் செழிக்கும் போது தேவனை மறந்து விடுகிறோம். என்ன பண்றோம்? நம் கார் தேவை, வீடு தேவை, நல்ல படுகிற சொல்லுங்க பெட்ஸ் தேவை. ஆனா நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஏன்னா இது அப்பேற்பட்ட காலம். தேவனை மறந்துடணும். தேவன் தேவையில்லை. இப்போலாம் ஜனங்களுக்கு தெரியுமா? தேவன் தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா இப்போ அப்பேற்பட்ட ஒரு காலம் இது. இது எல்லாமே ஜனங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தேவன் தேவையில்லை. எதுக்கு தேவன்? நாம சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாதித்து சொல்லுங்க, நம்ம சம்பாதித்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். நம்மளை சொல்லுங்க, நம்மளை நடத்திக் கொள்ளலான்ற மாதிரி ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? 3 வேளை ஆகாரம் உண்கிறோம், நமக்கு படுக்க சுத்தமான படுக்கை உள்ளது, அது நல்லது. ஆனால் நாம் செழிக்கும் போது தேவனை மறந்து விடுகிறோம். அப்படிதான் நாம் செய்கிறோம் என்று நினைக்கிறேன். போதகர்களாகிய நாமும், கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமது கட்டிடங்களை கட்டுதல் என்ன பண்றாங்களா? இப்பெல்லாம் பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? கட்டிடங்களை கட்டுறாங்க. பில்டிங்ஸ் கட்டுறது. அப்புறமா சொல்லுங்க, அந்த ஒரு காரியத்துல அவங்க பிஸி ஆயிடுறாங்க. பாருங்க, போதகர்களாகிய நாமும், கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமது கட்டிடங்களை கட்டுதல் அல்லது தற்போதுள்ளதை காட்டிலும் சிறந்த ஒரு சபையை பெறுதல், அதிகமான ஆலய இருக்கைகளை பெறுதல் போன்ற திட்டங்களில் சிரத்தை கொண்டுள்ளோம். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரியும். ஆனால் நாம் முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்?
முக்கியம் முக்கியமான காரியத்தை விட்டு விட்டோமா? ஆமென். என்ன காரியம் முக்கியமான காரியம்? தேவனை எஸ், தேவனுடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில என்ன? ஆமென். தேவன் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? எதற்காக நமக்கு ரட்சிப்பை தந்தார், மீட்பை தந்தார்? இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மனவாட்டி குறித்த நோக்கம் என்ன? மனவாட்டி என்ன பண்ணும்? ஆமென். மனவாட்டியுடைய நோக்கம் என்னன்றதை மறந்து போயிட்டோம். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? சோரி மேன் ஹalleluya. மோசஸ் எப்படி மறந்து போனானோ அப்படி நம்ம மறந்து போயிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு காலம் இது. இந்த காலமானது என்ன பண்ணுது? நம்மள தேவனே நம்ம மறக்கும்படி செய்து, தேவனே நம்ம தேவனே வேணான்ற மாதிரி நம்ம செய்து. விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு அப்பேற்பட்ட காரியங்களை வச்சிருக்காங்க. ஆமென். எல்லாத்துக்குமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அற்புதமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் எதுக்கு? டாக்டர் இருக்காரு, தலைவலிக்கு நம்ம எல்லாம் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம். அப்போ எதுக்கு தேவன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு கால் வலியா என்ன பண்ணலாம்? ஒரு மாத்திரை வாங்கிக்கலாம். இல்ல ஏதாச்சும் நம்ம உடல்ல சரியில்லையா, நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போலாம். அவர் நம்மளை பார்த்து என்ன செக் பண்ணி என்ன பண்ணுவாரு? நல்ல ஒரு மெடிசனை கொடுப்பாரு. இப்படி எல்லா காரியத்துக்குமே இப்போ பிசாசான நம்ம உலகத்துல எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம தேவன் தேவையில்லைன்ற மாதிரி நமக்கு தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஆனா சொல்லிய அது உலகத்தார்களுக்கு. ஆனா மோசஸை போல இருக்கிற நமக்கு இல்ல. நம்முடைய தீர்க்கதரிசியை போல இருக்கிற நமக்கு அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. பாருங்க சோரேஸ்வரியே, சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? தேவனை மறந்து போயிடுறோம். இது அப்பேற்பட்ட காலம். ஆனா நம்முடைய பொசிஷனை நம்ம என்ன பண்ணோம்? மறந்துடக் கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பொசிஷனை நம்முடைய ஸ்தானத்தை எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்? அடையாளம் கண்டுகொள்ளணும். தான் அவனுக்குள் வைத்து தெளிவாக உறுதிப்படுத்தியிருந்த அந்த வரமாகிய விசுவாசத்தை மோசே கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். என்ன பண்றாரா? விரும்புறாரா தேவன்? இப்போ மோசஸ்குள்ள இருந்த அந்த வித்து தேவன் என்ன பண்றாரு? அபிஷேகிக்கிறார். அபிஷேகித்து இப்ப அந்த விசுவாசத்தை கிரியேட் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அவன் மூலமாக அவனே உரைத்து ஒரு காரியத்தை பண்ணணும்ன்ற மாதிரி விரும்புறாரா யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சகோதரரே, நம்முடைய மோசஸ் என்ன பண்றாரு? கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி மேன் ஹalleluya. அவர் ஒரு யாத்திரையின் தூதன். யாரு? நம்முடைய தூதன். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது யாத்திரையின் தூதன் அவர் இப்ப காய்ச்சல் இல்ல. ஆனா அவர் காய்ச்சல் இருக்கும்போது சோரேஸ்வரியே அவர் என்ன பண்றாரு? அணில்களை சிருஷ்டிக்கிறார். ஆமென். அணில்களை என்ன பண்றாரா? சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி அவர் சிருஷ்டிக்கிறார். இன்னும் அவர் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றுமே என்ன பண்ணல, நிறைவேறாம போல. எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாரு? எஸ், நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். விசுவாசிங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க சோரேஸ்வரியே, நம்முடைய பொசிஷனை என்ன பண்ணிட்டோம்? மறந்து போயிட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மோசஸ் என்ன பண்றாரு? இப்போ தன்னோட பொசிஷனை மறந்து போயிட்டார். பாருங்க, காடி இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவரை பார்த்து ரொம்ப கோபப்படுறாரு, ரொம்ப பரிதாபப்படுறாரு. அதை குறித்து தேவன் செழிப்படைந்தவராய் காணப்பட்டிருப்பார். தேவனுக்கு அதை குறித்து வெறுப்பு தோன்றி இருக்க வேண்டும். அவரிடம் நீ முறையிடுகிறது என்ன? நான் யார் என்பதை ஏற்கனவே உனக்கு நிரூபித்து காண்பிக்கவில்லையா? மோசே, நீ என்ன கிட்ட என்ன பண்ற? ஜெபிக்கிற. நான் ஏற்கனவே என்ன பண்றேன்? நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறேன். நீ உரைத்த எல்லா வார்த்தைகளை நான் என்ன பண்ண காட்சி கொண்டு வந்தேன். நீ என்ன பண்ற? மறுபடியும் என்னோட சமூகத்துல முறையிடுற. ஏன் கேக்குற? யார? மோசஸ். இப்படிக்காகவே நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா? நீ சென்று இதை செய்ய வேண்டும் எனது நீ சென்று இதை செய்ய வேண்டும் எனது நான் உனக்கும் கூறவில்லையா? நான் இதை செய்வேன் என்று நான் உன் வாயுடன் இருந்தது நீ மறந்து போனாயா? நான் உன் வாயுடன் இருந்து உன் மூலம் பேசுவேன். நான் இதை செய்வேன். நீ அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பாய் என்று நான் வாக்களிக்கவில்லையா? நான் கூறினதை நிறைவேற்றி உன்னை சுற்றிலும் இருந்த சத்துருக்களை நிர்மூலமாக்கவில்லையா? ஆகவே இங்கே இப்பொழுது சிவந்த சபதத்தின் அருகில் சரியாக கடமை என்னும் வரசியில் நின்று கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் இன்னுமாக என்னை நோக்கி கதறிக்கொண்டும் முறையிட்டுக் கொண்டு இருக்கிறாயே. என்னை நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய நானே உன்னை அனுப்பினேன் என்பதை நீ காணவில்லை என்று கூறினார். பாருங்க, தேவன் என்ன பண்றார்? இப்போ மோசஸ் மேல கோபப்படுறார், செழிப்படைந்தவராய் காணப்படுறார் இப்போ தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவனுடைய
தன்னுடைய பொசிஷனை வந்து அவன் அடையாளம் கண்டு கொள்ளாம தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு முறையிடுறான். தேவனை நீங்க சொல்லுங்க, அவங்க வந்துட்டாங்க, நான் என்ன பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. யார்? மோசஸ் சொல்றாரு, மோசே ஏற்கனவே என்ன பண்ண, நானு உன் அபிஷேகத்திருக்கிற, நீ என்ன பண்ணி இப்ப போயிட்டு சொல்லுங்க. இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்ணும்? எஸ், செங்கலோட கூட பேசு, அந்த கடலோட பேசு. அந்த கடலோட பேசும்போது என்ன பண்ணுது? எஸ், நீங்க வந்து கடந்து போகும்படி, நீங்க கிராஸ் பண்ணி போகும்படி அது என்ன பண்ண உங்களுக்கு? அது வந்து வெளியே கொடுக்கும். இப்ப போய் பேசன்றார். பாருங்க சோரேஷ், எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. மேன் ஹalleluya. இப்ப மணவாட்டி மேன் ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அவள் என்ன பண்ணும்? வெளிப்படுத்தணும். இங்க பாருங்க பேசுறாருங்க. ஆனால் நாம் பெற்றுள்ள வல்லமை உணராமல் இருக்கிறோம். யாரு? சபை கிறிஸ்துவின் மணவாட்டியாக சபை வந்து என்ன பண்ணுதா இப்போ? ஆனால் நாம் பெற்றுள்ள வல்லமை உணராமல் இருக்கிறோம். நாம் இன்னும் பால் புடியை வாயில் வைத்திருக்கிறோம். என்ன பண்றோம்? நம்ம சின்ன குழந்தைகளைப் போல இன்னும் பால் புட்டியை வாயில் வைத்திருக்கும் குழந்தைகளை போன்று இருக்கிறோம். அவன் அதை அறிந்திருந்தான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம சபை இப்போ சின்ன குழந்தைகளை போல தேவனுடைய சமூகத்தில் போய் அழுறது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? குழந்தை வந்து வளர 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 அந்த வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். இல்லைங்களா? நான் சொல்றது புரியுது? இப்போ ஒரு குழந்தை வந்து வளர்ந்துங்களா, இப்போ ஒரு வாலிபன் ஆகும்போது வாலிபனுடைய குணாதிசயங்களை வந்து அந்த பையன் வந்து வெளிப்படுத்தணும். இந்த வாலிபனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தாம 5 வயசு பையன் மாதிரி வெளிப்படுத்தா என்னது? இன்னும் தன்னுடைய பொசிஷனை வந்து அவன் என்ன பண்ணல, அடையாளம் கண்டுகொள்ளறது அர்த்தம். அவன் யாருன்றத மறந்துட்டான். நான் யாருடைய குமாரன், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக பிறந்திருக்கிறேன், என் நோக்கம், பிறப்பின் நோக்கம் என்னன்றத மறந்து போயிட்டான். அதே மாதிரி மோசஸ் மறந்து போயிட்டான். ஏன்னா அந்த ஜனங்களை வந்து வழிநடத்தும்படிதான் தேவன் என்ன பண்றாரு? அவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அபிஷேகித்து ஒரு ரட்சகராக, ஒரு மீட்பனாக அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போயிட்டு விடுற வரைக்கும் இவன் யாரு? மோசஸ் தான் ஒரு ரட்சகன், ஒரு மீட்பன். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அவன் வழிநடத்து கொண்டு போகும்போது எது வந்தாலுமே என்ன பண்ணலாம்? அத கிராஸ் பண்ணி போலாம். யாரு? இப்ப மோசஸ் வந்து போயிட்டு இருக்காரு அவங்களை கூட்டுன்னு எங்க அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு அவங்களை வந்து வழிநடத்தும்படி போயிட்டு இருக்கும்போது சோரே இப்ப யார் வந்தாலுமே அவங்களை மேற்கொள்கிற ஒரு சக்தி வல்லமை யாருக்கு இருக்குது? மோசஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவனுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அவனுடைய வேலை அந்த ஜனத்தாரை வந்து அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தணும். அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு வழிநடத்தும் போது செங்கடல் வரலாம், ஆமென், எரிகோ வரலாம், யோர்தான் வரலாம், ஆயி வரலாம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அநேகமான தடைகள் வரலாம். ஆனா தடைகள் எல்லாம் முறியடித்து அவன் போனிப்போம். தடைகள் எல்லாம் முறியடிக்கும்படிதான் அவனுக்கு வல்லமை இருக்குது. இப்ப அதை வந்து நினைவு கூறும் மோசே என்றார். யாரு? உன்னுடைய அழைப்பு எப்பேற்பட்டது? உன்னை எதுக்காக நான் வந்து அபிஷேகித்திருக்கிறேன்? உங்களுக்குள்ள விசுவாசத்தை வித்து இருக்குது. நீ ஒரு வரத்தினுடையவனா இருக்கிற. நீ என்ன பண்ணி ஸ்பீக் இட். என்ன பண்ணிப்போ நீ உரைக்கணும். கர்த்தர் உரைக்கிறதாவதுன்ற மாதிரி உரைச்சினா இப்போ அந்த செங்கல் என்ன பண்ணும்? சொல்லுங்க. செங்கடல் இப்போ உங்களுக்கு வெளியே தந்து நீங்க கிராஸ் பண்ணி போகும்படி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தை படித்துக் கொள்ள பாருங்க. பாருங்க சோரேஸ்வரி, இங்க தேவன் சொல்றாரு. தேவன் ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, இல்ல 12வது வசனம், அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இப்போ மோசஸ் வந்து என்ன பண்றார்? தேவன் மோசஸ் வந்து இப்போ அனுப்பும்போது சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ அவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது இந்த மலையில வந்து ஆராதனை பண்ணுவ. அதான் அடையாளம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அதெல்லாம் நிறைவேறணும். யாருடைய வாழ்க்கையில? மோசஸுடைய வாழ்க்கையில அது நிறைவேறணும். இல்லீங்களா? இப்போ அவங்களை விடுவித்து கொண்டு வராரு. விடுவித்து கொண்டு வரும்போது சோனேஸ்வரியே இப்போ அவர் என்ன பண்ணும் சொல்லுங்க? அந்த மலையில வந்து தேவனுக்கு அவங்க ஆராதனை செய்யணும். இப்ப அந்த வார்த்தை நிறைவேறணும். அதான் அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் தேவன் வந்து ஏற்கனவே வந்து மோசஸுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் முன்கூட்டியே வாக்கு தத்தங்களை உரைச்சிருக்கிறார். இல்லீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? இதெல்லாம் பார்க்கும்போது மோசஸ் தன்னுடைய பொசிஷனை வந்து மறந்து போயிடுறான். இதெல்லாம் மறந்து போயிட்டு என்ன பண்றா இப்போ மோசஸ்? சொல்லுங்க. இதெல்லாம் மறந்து போயிட்டு தேவனுடைய சமூகத்துல வந்து முறையிடும் போது சோரேஸ்வரியே மேன் ஹalleluya. மோசஸை பார்த்து தேவன் வந்து என்ன பண்றாரு? கோபப்படுறாரு, பரிதாபப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வந்து மோசஸ் என்ன பண்ணி இப்படி போயிட்டு சொல்லுங்க
நீங்க என்ன பண்ணு இப்போ கடலோட பேசு. எஸ் சமுத்திரத்தோட பேசு. ஆமென். நீ பேசும்போது கண்டிப்பா என்ன பண்ணுது வழியை கொடுக்கும். இப்ப மணவாட்டி கூட என்ன பண்ணும், மணவாட்டி கூட என்ன பண்ணும், சின்ன குழந்தை போல பால் குடிய வாயிலை வந்து என்ன பண்ணக்கூடாது பாருங்க, வாயில பால் குடியை வாயில் வைத்திருக்கும் குழந்தைகளை போன்று இருக்கின்றோம். அப்படிதான் நம்ம இருக்கக்கூடாது. பால் குடியை வந்து சின்ன குழந்தைகள் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், பால் குடித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வந்து நம்முடைய பொசிஷனை வந்து நம்முடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டு நம்ம என்ன பண்ண இந்த நேரத்துல சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டு சோதரியே நம்முடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை வந்து வாழணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மனவாட்டி எப்பேற்பட்ட ஒரு கிரேட் பொசிஷன் இல்லீங்களா? அந்த ஒரு வாழ்க்கைக்கு அந்த ஒரு பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? பாருங்க. அதே போல யோசுவா என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா வந்து தேவன் என்ன பண்றாரு, இப்போ மோசஸ் காலத்துல இல்லீங்களா? இப்போ இந்த ஜனத்தால வந்து யார் வழி நடத்தணும், இப்போ மோசஸ் களத்துல இல்ல, இப்ப யோசுவா இருக்கிற சோதரே. யோசுவா போன பிறகு சோதரே மோசஸ் போன யோசுவா களத்துக்கு வராரு. இப்ப யாரு வழி நடத்தி நிப்பாங்களே, யோசுவா தான் அவங்களை என்ன பண்ணிப்போ. இப்ப யோசுவா வந்து என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு காலகட்டத்துல அவருக்கு ஒரு சோதனை வருது. யாருக்கு? யோசுவா கூட ஒரு சோதனை சோதரே. அவங்க அந்த பிராமிஸ் லேண்டுக்கு போற வழியில சோதரே அவங்களுக்கு எரிகோ குறுக்க வருது, யோர்தான் குறுக்க வருது, ஆயிப்பட்ட குறுக்க வருது, இன்னும் அநேக காரியங்கள் குறுக்க வருது இல்லீங்களா? அப்படி சோதரியே அப்பேற்பட்ட ஒரு கட்டத்துல சோதரியே அவருக்கு இப்போ யுத்தம் யோசுவா வந்து அங்க யுத்தம் செய்யறார். யுத்தம் செய்யும் போது தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து எந்த ஒரு கேடு நடக்கூடாதுன்றதுக்காக இப்ப என்ன பண்ணாரு, சூரியனுக்கு என்ன பண்றாரு, இப்போ சூரியனோட பேசுறாரு. என்ன பண்றாரு, இப்போ சன்னோட பேசுறாரு. சன்னோட இப்ப என்ன பண்றாரு, அவர் பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இப்ப அவருக்கு வெளிச்சம் தேவை. ஏன்னா இப்ப வந்து எதிரிகளோட யுத்தம் செய்யும் போது இப்போ தன் ஜனங்களுக்கு எதுவுமே கேடானது நடக்கூடாதுன்றதுக்காக இப்போ நேரமானது கடந்து போயிட்டே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல சன்னோட வந்து யோசுவா பேசுறான். எப்படி பேசுறான்? ஏன்னா சோதரே ஒரு வார்த்தை படித்துக் கொள்ளலாம், பாருங்க, சீக்கிரம் படித்துக் கொள்ள. யோசுவா 1ஆம் அதிகாரம் 134. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனியின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் ஏத்தியாரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப மோசஸோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். உனக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்த்து நிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ற, இந்த ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணுவ, அந்த தேசத்துல இருக்கிற நிலத்தை வந்து பங்கிட்டு கொடுப்பன்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கு? யோசுவா. இப்ப அந்த ஒரு வேலையை செய்ய யாரு? யோசுவா. இப்ப யோசுவாக்குள்ள இருக்கிற அந்த வித்தை தேவன் என்ன பண்றாரு, இப்போ அபிஷேகித்து அனுப்புறாரு. அபிஷேகத்தை அனுப்ப சோதரே பாருங்க, அவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தோட போயிட்டு இப்ப என்ன கர்த்தர் உரைக்கிறதுன்ற மாதிரி இப்போ அந்த சன்னோட பேசுறாரு. இப்போ அவங்கள வந்து வழிநடத்தும் போது இப்போ அவங்கள தேவன் வந்து தேவனுடைய நாமத்துக்கு இம்முண்டாகட்டும், யோசுவா வந்து அந்த சேனையை வந்து வழிநடத்தி கொண்டு போகும்போது இப்ப அந்த சேனையை வந்து மேற்கொள்ளும்படி சொல்லுங்க ஒரு ஜனமானது வருது. இப்போ அந்த ஜனத்தை வந்து ஜெயிக்கணும் யாரு? யோசுவாவுடைய ஜனங்கள் வந்து ஜெயிக்கணும். இப்ப அவங்களுக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெளிச்சம் தேவையா இருக்கும் போது இப்போ வெளிச்சம் தேவையா இருக்கும் போது இப்போ என்ன பண்றாரு அவரு?
கர்த்தர் உரைக்கிறதாவது மாதிரி சொல்லி சன்னோட பேசுறார். ஆமென். சன்னோட பேசும்போது சன் என்ன பண்ணுது? இப்போ அங்கே அங்கே நிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. ஆமென். ஆமென். சன்னோட பேசுறாரு. இப்போ மோசஸ் களத்துல இல்ல. இப்போ நம்ம யாரு? நம்ம யாரு? யோசுவா. இப்போ யோசுவா தான் யாரு? 5-4 மினிஸ்ட்ரி. ஆமென். அந்த 5-4 மினிஸ்ட்ரி தான் யோசுவா இருக்கிறான். யோசுவா தான் என்ன பண்றாரு? இப்போ நமக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பூமியில நம்முடைய சொல்லுங்க அந்த கோத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ அந்த இடத்தை வந்து அந்த பொசிஷனை வந்து இப்போ இந்த யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்கணும். ஆமென். அந்த 5-4 மினிஸ்ட்ரி தான் நம்முடைய சொல்லுங்க பொசிஷனை வந்து நீங்க எந்த பொசிஷன் எந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ற ஆட்கள் நீங்கன்ற மாதிரி அவர் அந்த 5-4 மினிஸ்ட்ரி தான் நமக்கு என்ன பண்ணுது? நம்ம ஸ்தானத்தை வந்து பங்கிட்டு கொடுக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க சோரேஸ், அப்படி பங்கிட்டு கொடுக்கிற வேலையில் இருக்கும்போது இப்ப மோசையோட இருந்த தேவன் இப்ப யாரோட இருக்கிறாரு? இயேசுவோடு யோசுவாவோட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப யோசுவா என்ன பண்ணு? இப்போ அவங்க எஸ் யோசுவா வந்து அந்த ஜனங்களை வந்து வெளிநடத்து கொண்டு போகும்போது அந்த ஜனங்கள் மேல யுத்தம் செய்யறதுக்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்க கிட்ட பேசுறாரு. சொல்லுங்க. சன்னோட பேசுறார் சோதனை சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? சன்னோட பேசுறாரு. சன்னோட பேசும் சன்னு வந்து தன்னுடைய வேலையை செய்து ஆமென். அந்த யோசுவா சொன்ன அந்த வார்த்தையின்படியே அது என்ன பண்ணது? நிக்குதுங்க. ஆமென். ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? சயின்டிஸ்ட் சன்னு நின்னுச்சுன்னா சன் போய் நிக்குமா? இல்ல. சன்னு வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஆனா சன்னை சுற்றிலும் பூமியை சுற்றுற மாதிரி சொல்றாங்க. ஆமென். ஆனா அதெல்லாம் யோசுவாக்கு தெரியல. யோசுவாக்கு என்ன தெரியும்? விசுவாசிக்க தான் தெரியும். ஆமென். கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற காரியம் மாத்திரம் தான் தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்றாரு? சூரியனை நில்லன்றார். அவ்வளவுதான். ஆமென். சூரியன் என்ன பண்றாரு? இப்போ நிக்கிறார். சூரியன் நின்று வெளிச்சத்தை தருது. இப்ப வெளிச்சத்தை கொடுக்கும்போது என்ன பண்றாரு யோசுவா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். யோசுவா வந்து அந்த ஜனங்கள் மேல ஜெயம் எடுக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. அதே போல சகோதரரே சகோதரியே அப்படியே பாருங்க. இது யாரு? சிம்சோன். பாருங்க சிம்சோன் கூட சகோதரே சகோதரியே அவன் எந்த ஒரு நோக்கத்துக்காக பிறந்தான் தெரியுமா? எந்த ஒரு நோக்கத்துக்காக பிறந்தான் தெரியுமா? அவன் வந்து பெலிஸ்தர்களை வந்து நிர்மூலமாக்கும்படியே ஆமென். பிறந்தான். யாரு? ஆமென். சிம்சோன். விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. அப்ப சிம்சோன் வந்து பிறந்ததுக்காக தான். யார் அடிக்கிறதுக்காக? பெலிஸ்தர்கள் அடிக்கும்படி தான். ஆமென். அப்ப சகோதர சகோதரியே அப்ப பெலிஸ்தர்களை அடிக்கும்படி தான் தேவன் என்ன பண்றாரு? எஸ் அந்த சிம்சோனை வந்து அபிஷேகத்தை அனுப்பி இருக்கிறார். ஆமென். அந்த பொசிஷன் அவனுக்கு தெரியும். யாருக்கு? சிம்சோன் தெரியும். சோரே அதனாலதான் என்ன பண்றாரு அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த 1000 பேர்கள் வந்து அவனை வந்து கவர் பண்ணும்போது சோரே அவன் என்ன பண்ண? கழுதையின் தாடி எலும்பு எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? தாடி எலும்பால அந்த தாடி சொல்லுங்க அந்த தாடை எலும்பால வந்து அந்த 1000 பேரை வந்து முறியடிக்கிறான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப யாரு அந்த அப்ப எந்த ஒரு வல்லமையினால வந்து அந்த தாடியினால போர் செய்யற தெரியுமா? அவன் எப்படி போர் செய்யறான்? அவன் சொல்லுங்க. தேவன் இந்த வேலைக்காக தான் என்ன வந்து அபிஷேகத்தை அனுப்பி இருக்கிறார்ன்ற ஒரு காரியத்தை வந்து தன்னுடைய இதயத்துல வைத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான்? சொல்லு என்ன பண்றான்? சொல்லுங்க பாக்க என்ன பண்றான்? அவன் வந்து அந்த விசுவாசத்தோட தான் என்ன பண்றான்? ஃபைட் பண்றான். அந்த தாடை எலும்பை எடுத்துக்கொண்டவன் 1000 பேரை வந்து கொன்று போடுறான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பொசிஷனை வந்து அவன் அடையாளம் கண்டு கொண்டான். நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன்? என்னுடைய பொசிஷன் என்ன? நான் எதுக்காக தேவனை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் என்கிற ஒரு காரியத்தை வந்து அந்த சிம்சோன் தன்னுடைய பொசிஷனை வந்து அடையாளம் கண்டு கொள்றான். அடையாளம் கண்டு கொண்டு சோரே அந்த தாடி எலும்பை வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா 1000 பேரை வந்து முறியடிக்கிறான். ஏன்னா தன்னுடைய பொசிஷனை வந்து அவன் என்ன பண்றான்? அடையாளம் கண்டு கொள்றான். ஆமென். இப்போ அதே மாதிரி தான் சோரே இந்த காலத்துல மனவாட்டி எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறான்? விசுவாசிக்கிறீங்களா? எதுக்காக அழைக்கப்பட்டான்? இதற்காக அவன் தெரிந்து கொண்டான். விசுவாசிக்கிறீங்களா? சோரே அதை வந்து மனவாட்டி மறந்துடக்கூடாது. ஏன்னா மோசஸுடைய வாழ்க்கையினூடாக மனவாட்டி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இப்போ மோசஸ் வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற ஒரு காரியத்தை செய்வதற்காகவே, ஒரு ஊழியத்தை செய்வதற்காகவே, அப்பேற்பட்ட வார்த்தைகளை உரைக்கிறதற்காகவே தேவன் அவனை அபிஷேகித்து அனுப்பினார். ஆனா அவனுடைய பொசிஷனை மறந்து போயிட்டான். இப்ப நம்ம கூட நம்முடைய பொசிஷனை வந்து மறந்து போயிட்டோம். இப்ப வந்து மோசஸ் மூலமா மறுபடியும் என்ன பண்றாரு? நம்முடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்யறார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ணும்? நம்முடைய மனவாட்டியுடைய பொசிஷன் எப்பேற்பட்ட தெரியுமா? கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த நாட்களிலே மனவாட்டி செய்ய வேண்டிய ஒரு ஊழியமானது தெரியுமா? இரண்டாவது சவாரி ஹல்லேலூயா. அந்த WCC மேல ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரி மேல விசுவாசிக்கிறீங்களா? ப்ரொடெஸ்டன்ட் யாரு? ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரின்றது அமெரிக்கா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த அமெரிக்கா என்ன பண்ணுது? இப்போ
அமெரிக்கா தான் மேன் ஹalleluya WCC என்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி மேன் அதோட கூட சேர்ந்து கொள்ளுங்கன்ற மாதிரி எல்லா சபையோருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பண்ணுது, அழைப்பு கொடுக்குது. மேன் அப்படி நீங்க வரலனா நீங்க என்ன பண்ணுகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி எந்த ஒரு பங்கும் உங்களுக்கு விற்கிறதுக்கும் வாங்குறதற்கும் உங்களுக்கு எந்த ஒரு பங்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த ஒரு நேரத்துல வந்து மனவாட்டி ஒரு ஊழியத்தை செய்யணும். என்ன ஒரு ஊழியத்தை செய்யணும்? கர்த்தர் உரைக்கிறது தேர்ட் ஃபுல். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது இழுப்பை வந்து மனவாட்டியை வெளிப்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லி அப்போ அந்த மனவாட்டியினுடைய ஊழியமானது களத்துல வெளிப்படும்படி இப்ப காரியம் எல்லாமே பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப தேவன் கூட அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா கொண்டு வந்து கரெக்டா கொண்டு வந்து நிற்க வைப்பார். ஏன்னா உன் மூலமா என்ன பண்ணும், அந்த தேர்ட் ஃபுல் ஓபன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? சாரி உன்னுடைய பொசிஷன் ஆனது வெளிப்படணும். நீ யாருன்றத வந்து அப்ப என்ன பண்ணும், நீ யாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றத வந்து இப்போ அங்க வந்து நீ வெளிப்படுத்தணும். அப்பதான் ஒரு சோதனை வரும்போது நீ வந்து உண்மையான ஒரு விசுவாசியா, நீ உண்மையான வந்து அபிஷேகப்பட்ட ஒரு விசுவாசி என்கிற ஒரு காரியமானது வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து என்ன பண்ணல, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சோதனை வராம நீங்க யாருன்றத தெரியாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோதனை வரும்போது தான் நீங்க யாருன்னு தெரியுது. இப்ப மோசஸ்க்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பொசிஷனை மறந்து அவன் தீர்க்கதரிசி என்கிற ஒரு ஸ்தானத்தை மறந்து அவன் என்ன பண்றான், முறையிடுறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சோதனை வரும்போதே நீங்க யாருன்றதை வந்து புரிஞ்சுக்க முடியும். சோரிய இப்ப சோதனை வந்திருக்குது. அது சோதனை இருந்த மனவாட்டிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் சோதனைகள் வருது. அதையெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். அதெல்லாம் கிராஸ் பண்றதுக்காக தான் தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணிருக்காரு, அடைட்டி பண்ணிருக்காரு, அபிஷேகத்திருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள சொல்லியே இதெல்லாம் கிராஸ் பண்ணி போலாம். ஆனா பெரிய பெரிய காரியங்கள் வரும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப செங்கடல் வரும். ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் ரெண்டு பக்கமே மலைகள், பின்பாக சொல்லுங்க பார்வோனின் சேனை, எதிரின் சேனை வருது. முன்னாடி பார்த்தா செங்கடல். இப்ப என்ன பண்றது, இப்ப அவங்க என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வரும். ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு பொசிஷன் வரும். அப்ப என்ன பண்றீங்க நீங்க? நான் இந்த காரியம் மாத்திரம் சொல்ல இந்த வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில கூட உங்களுக்கு சோதனை வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே உங்களை கைவிடுவாங்க. டாக்டர் கைவிட்டுருவாரு, உங்க சொந்த பந்தங்களை கைவிடுவாங்க. ஆனா வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார்ன்ற மாதிரி சொல்லுது. அப்ப வார்த்தையை பிடித்துக் கொள்வாயா, இல்ல நீ வந்து உலகத்தை பிடித்துக் கொள்வாயா? நீ வார்த்தையை பிடித்துக் கொள்ள அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, நீ சொல்லுங்க, நீ மரிச்சு போயிடுற. ஆனா நீ வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் போது தேவங்க களத்துல வந்து காரியத்தை வந்து என்ன பண்ணுவாரு, அந்த காரியத்தை செய்வார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோதரி மேன், ஹalleluya. அப்ப உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மோசஸ் உடைய பொசிஷன் ஆனது கிரேட் பொசிஷன். தேவன் அவனை காடாக்கினார், வாயை வந்து பிரயோஜனப்படுத்தினார். இன்றைக்கு மனவாட்டியுடைய வாயை வந்து பிரயோஜனப்படுத்தினார். யாருடைய வாயை? நம்முடைய மோசஸுடைய வாயை பிரயோஜனப்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய மோசஸுடைய வாயை பிரயோஜனப்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சிருஷ்டித்தார். யாரு? நம்முடைய மோசஸ் வந்து அணில்களை சிருஷ்டித்தார். இன்னும் அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தைகளால வந்து அநேகமான காரியங்களை வந்து கொண்டு வந்த காரியத்தை தேவன் வந்து அந்த காட்சி கொண்டு வந்தார். ஒரு பையன் வந்து தெரியல உங்களுக்கு, ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு மரிச்சு போயிருக்காரு. ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு மரித்து போயிருக்கான். ஆனா கர்த்தர் உரைக்கிறதுன்ற மாதிரி அங்க தேவன் என்ன பண்றாங்க, மோசஸ் மூலமா உரைக்கிறார். அந்த பையன் அப்படியே ஜீவனுள்ளவனாக எழுந்து அப்படியே நிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் சோரி. அதுக்காக தான் தேவன் ஹalleluya இந்த முதல் கட்டுல வந்து தேவன் அசைவாட்டார். இப்போ முதல் கட்டுல அசைவாட்டார். இப்போ இந்த பரலாகிய நம்மள கூட என்ன பண்ணிப்பா அவரு அந்த அறுவடையில முதல் கட்டாகிய பிரணாமின் மூலமாக அவர் அசைக்க வழக்கப்பட்டார். யாரு? தேவன் சொல்லுங்க, என்ன பண்றாரு? அசைவாட்டார். இப்போ இரண்டாவது நம்ம மூலமாக ஒரு அசைவாடு அசைவாடின பிறகு சோரியே அவர் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் சோதனை இன்னும் அநேகமான காரியங்கள் இருக்குது. உங்களுடைய பொசிஷனை வந்து என்ன பண்ணுங்க, அடையாளம் கண்டுகொள்ளுங்க. உங்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் வந்து தேவனுடைய மனவாட்டி எப்படி வாழ்வா? அவள் வந்து விசுவாசத்தின் வாழ்க்கையை வெளிப்படுத்துவான்.
விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவான். தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய பிளானை வந்து அவன் அடையாளம் கண்டு கொள்வான். உன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை வந்து உன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை வந்து நீ அறிந்து கொள்வ. தேவனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு, எப்பேற்பட்ட ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார் என்ற காரியத்தை அடையாளம் கண்டு கொள்வேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு தேவன் என்ன பண்றா? இன்னைக்கு என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? முறையிடணும் தேவனிடத்தில். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க முறையிடணும். நீங்க தேவனிடத்துல வந்து முறையிடக்கூடாது. நீங்க ஸ்பீக் இட். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி விசுவாசத்தோட நீங்க வந்து இந்த வார்த்தையை உரைக்கணும். அப்படி வார்த்தையை உரைக்கும் போது தேவன் வந்து அந்த காரியத்தை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏற்கனவே மோசஸ் ஏற்கனவே தேவன் என்ன பண்றாரு? மோசஸ் வந்து ஏற்கனவே அந்த பார்வோனின் சேனையானது சொல்லுங்க, பார்வோனின் சேனையானது பெறப்போற ஒரு காரியத்தை வந்து ஏற்கனவே அவர் தீர்க்கதரிசனமா உரைச்சார். யாரு? மோசஸ். அப்படி வந்து நான் ஏற்கனவே நம்ம என்ன பெற போறோம் பிளஸ் இந்த உலகம் என்ன பெற போதுன்ற ஒரு காரியத்தை நம்ம மோசஸ் என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு தீர்க்கதரிசனமா உரைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் என்ன வரணும்? நம்ம மேல நம்முடைய பொசிஷன் மேல இன்னும் விசுவாசம் வரணும். விசுவாசிக்கிறீங்களா? நமக்குள்ள இருக்கிற வித்தை தேவன் அபிஷேகம்படி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான இந்த காரியத்தினூடாக எங்களுடைய ஸ்தானத்தை அடையாளம் கொண்டு கொள்ளும்படி கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பிரத்யேகமாக பேசினது விசுவாசிக்கிறோம். இந்த மோசஸ் தகப்பனே தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து உம்முடைய சமூகத்தில் வந்து முறையிட்டு கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முறையிட்டுக் கொண்டு கதறும் பொழுது கர்த்தாவே நீர் அவரை பார்த்து பரிதபித்தீர். கர்த்தாவே கோபப்பட்டீர். மோசே என்ன முறையிடுகிறாய்? ஏற்கனவே உன்னுடைய நாவை, உன்னுடைய உதடுகளை, உன்னுடைய வாயை நான் அபிஷேகித்து வார்த்தைகளை உரைத்து அந்த வார்த்தையினூடாக நான் உறுதிப்படுத்தவில்லையா என்று தகப்பனே நீர் கோபப்பட்டீர். தகப்பனே பெருதவப்பட்டீர். தகப்பனே இதோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையானது எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படாதபடிக்கு என்னுடைய ஸ்தானங்களை அடையாளம் கொண்டு கொள்ளும்படி கர்த்தாவே இன்றைக்கு மோசஸ் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய மோசஸ் மூலமாக, எங்களுடைய தூதன் மூலமாக தகப்பனே நீர் காரியங்களை, அநேகமான காரியங்களை தகப்பனே நீர் உரைத்து, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று உரைத்து காரியங்களை செய்து உறுதிப்படுத்தினீர். இந்த மூன்றாவது யாத்திரையிலும் தகப்பனே இப்ப மோசஸ் களத்துல இல்லை தகப்பனே, யோசுவா களத்துல இருக்கிறான். இந்த யோசுவாவுடைய மினிஸ்ட்ரியானது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த 5-4 மினிஸ்ட்ரியானது யோசுவாவுக்கு அடையாளமா கர்த்தாவே எங்களுடைய பொசிஷனை எங்களை காண்பித்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமிக்கு வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதோ அந்த ஒரு நேரத்தில் கர்த்தாவே யோர்தான்கள் ஆண்டவரே எரிகோ என்கிற காரியங்கள் கர்த்தாவே, ஆய் என்கிற காரியங்கள் கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக குறுக்காக வரலாம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் அதை கிராஸ் பண்ணி போகும்படி கர்த்தர் உரைக்கிறதாவது என்கிற அந்த பொசிஷனை தகப்பனே, அந்த கிரேட் பொசிஷனை தகப்பனே மனவாட்டிற்கு நீ கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் அப்பா எங்களுடைய வாய்களால் அறிக்கை செய்யும்படி அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டு அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களை அபிஷேகிங்க. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற வித்தை அபிஷேகிங்க தகப்பனே. அந்த விசுவாசத்தின் வித்தை அபிஷேகிங்க தகப்பனே. அது மோசஸை தகப்பனே நீர் அவனுக்குள்ள அபிஷேகித்து வைத்திருந்த அந்த வித்தை அவன் மூலமாக கிரியைகளுக்கு கொண்டு வரணுன்றதை நீங்கள் பார்த்தீங்க ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் அந்த விசுவாசத்தின் வித்தை தகப்பனே கிரியைகளுக்கு கொண்டு வரும்படி கர்த்தாவே நீரும் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தகப்பனே. இதோ எங்களை அப்பேற்பட்ட அவர் அபிஷேகித்து ஆண்டவரே இந்த தாழ்ப்புரை தகப்பனே வெளிப்படுத்தும்படி அந்த WCC என்கிற அந்த அமெரிக்கா ப்ராடஸ்டன்ட் கண்ட்ரிகளும் தகப்பனே மகாவேசியும் ஒன்றாய் இணைந்து கர்த்தாவே இதோ இந்த மனவாட்டின் மேலே ஒரு நாள் வெளிப்படுவார்கள். அப்பொழுது மனவாட்டின் மகத்தான ஒரு ஊழியமானது அந்த தாழ்ப்புலானது கர்த்தாவே வெளிப்படும் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ அப்பேற்பட்ட ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து என்னுடைய ஸ்தானத்தை அடையாளம் கொண்டு ஆண்டவரே எங்கள் ஸ்தானத்தை ஏற்படுது என்று எங்கள் காணும்படி கர்த்தாவே கிருபை செய்தீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் அபிஷேகித்து அந்த ஒரு நோக்கத்திற்காகவே உங்களை தெரிந்து கொண்டேன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்களை அபிஷேகித்திருக்கிறேன் என்று இதோ தகப்பனே இன்றைக்கு எங்களோடு கூட பிரத்யேகமாக பேசுகிறீர். அதற்காக நன்றி. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற யாவரையும் தகப்பனே நீர் பேராய் ஆசீர்வதித்து அபிஷேகித்து வெளியிடுங்க. எல்லா துதியும் கனமும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
காணிக்கையில்